முதல்ல அர்த்தாபத்திய பத்தி பார்ப்போம். அர்த்தாபத்தின்றது என்னது? ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஆனா அது மற்றொரு விஷயம் இல்லாமல் போனால் இது பொருந்தாது அப்படின்னும் பொழுது, அப்ப பொருந்தக்கூடிய விஷயத்தையும் இதுவே கற்பிக்கிறது, கற்பிக்க வைக்கிறது. அதுதான் அர்த்தாபத்தி. அர்த்தாபத்தி அதுதான் அர்த்தாபத்தி அப்படின்னா, அப்ப அர்த்தாபத்தின்றது இந்த ப்ராசஸா அப்படின்னா ஒரு சந்தேகம் வரும். இந்த அர்த்தாபத்தி அப்படின்ற வேர்டுக்கு எக்ஸாக்டா என்ன அப்படின்றதுலாம் கொஞ்சம் டீப்பா போகணும் அப்படின்றதுனால அதை அப்படியே விட்டுடுறேன். மேலிடம் மட்டும் ப்ராசஸை பத்தி மட்டும் தெரிஞ்சுக்கணும். இப்ப அனுமானம் அப்படின்னா என்ன ப்ராசஸ் பார்க்கறோம்? நம்ம விட்டு பிரியாத ஒண்ணு பார்த்தா அதுக்கப்புறம் எதை பத்தின புத்தி ஏற்படுறது, அது எதை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் அதை பத்தின புத்தி நமக்கு ஏற்படுறது, பார்க்காமலே இருந்தாலுமே கூட. ஆக அதே மாதிரி இங்க என்ன சொல்லணும்? அர்த்தாபத்தியில அங்க விட்டு பிரியாத அப்படின்னு சொல்லணும். நெருப்பை விட்டு பிரியாத புகையை பார்க்கிறோம், நெருப்பை பற்றின அறிவு ஏற்படுறது. இங்க என்ன உதாரணம் அர்த்தாபத்திக்கு நம்ம பார்த்த உதாரணத்துலயோ எல்லா சாஸ்திர கிரந்தங்களையும் கொடுக்கக்கூடிய உதாரணம் பார்த்தாரு கோவிந்தன் சுவாமி. தேவதத்தன் குண்டா இருக்கான், ஆனா பகல்ல சாப்பிடுறது இல்ல. அப்போ அதுல இருந்து தெரியறது அவன் இரவுல சாப்பிடுறாங்கிறது நம்ம வருவிச்சுக்கிறோம். பருத்திருந்த பொழுதிலும் அதாவது காலையில் சாப்பிடாமல் இருந்தாலும் பருத்து இருக்கிறான். சரி, இங்க நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதனால நம்ம பார்க்காத விஷயத்தையும் கேட்காத விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது இன்ஃபரன்ஸ்னே கொண்டு வந்துடலாமே. எதுக்கு அர்த்தாபத்தி தனியா ஒரு ப்ராசஸ் வச்சுக்கணும்? ஏன்னா இது ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. அந்த கான்ட்ரடிக்ஷன் ரெசல்யூஷனுக்காக நம்ம கொண்டு வரோம். இப்ப இன்ஃபரன்ஸ் அதுக்கு சாதகமான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வச்சுக்க முடியும். இங்க ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு, எதிர்ப்பதமா இருக்கு. அதை ரிசால்வ் பண்றதுக்கு இதை வருவிச்சுக்கணும். அவங்க கூட எதெல்லாம் கான்ட்ரடிக்ட் ஆகுதோ அதெல்லாம் இந்த கான்ட்ரடிக்ஷனை போக்கக்கூடிய ஒரு விஷயத்தோட தொடர்பு கொண்டிருக்கு, விட்டு பிரியாது அப்படின்னு வச்சிருந்தாலும் ஒரே ப்ராசஸ்லயும் கொண்டு வந்துடலாமே. இல்ல, அதுல முக்கியமான விஷயம் ஏற்கனவே பல தடவை பார்த்திருக்கணும். ஒரு 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 விஷயம் நடக்கிறத பல இடங்கள்ல பார்த்திருந்து அதன் மூலமா நமக்கு அந்த சம்பந்தம் புரிஞ்சிருந்தா அப்போ அதை அனுமானம் பண்ண முடியும். இங்க அந்த மாதிரி ஏற்கனவே பார்த்திருக்கிறோங்கிறது இல்ல, லாஜிக்கல் கன்க்ளூஷன். இப்ப ஒருத்தர் படுத்திருக்கிறான், அவன் பகல்ல சாப்பிடுறது இல்லைன்னு சொன்னா அவன் இரவுல சாப்பிட்டுக்கணுங்கிறது எதுவும் வேற ஏற்கனவே பார்த்ததால நம்ம அதை புரிஞ்சுக்கல. இது இப்படிதான் இருக்க முடியும்னு நம்ம திங்க் பண்றோம், அதனால புரிஞ்சுக்கிறோம். ராத்திரி சாப்பிடணும், வேற யாராவது மேற்கொண்டு பதில் சொல்லணும். ராத்திரி ஏதாவது சொல்லணுமா? வேணுகோபால் சாமி ஏதாவது சொல்லணுமா? அவன் சாப்பிடுகிறான், உயிருடன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவன் சாப்பிடுகிறான்ன்றது வந்துடுறது, வருவித்துக் கொள்கிறான். நம்ம அப்ப அவனுக்கு காலையில் சாப்பிடவில்லை என்றால் இரவில் கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் என்று அடுத்த கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடுறோம். சரி, அந்த கன்க்ளூஷனுக்கு எப்படி வர முடியாது? இப்போ சாப்பிடலாம் அப்படின்னாலே எப்போவாவது ஒரு தடவை சாப்பிட்டுதான் ஆகணும். ஆமா, அவன் உயிருடன் இருக்கிறான்றாலே அவன் சாப்பிடுறான்றது வந்துடுறது. அது அவன் ஜீவித்திருக்கிறான் அப்படின்னு நம்ம சொன்னாலே, ஒருவன் ஜீவித்து இருக்க வேணும்னா உணவு உண்ணாமல் ஜீவித்து இருக்க முடியாது. ஜீவித்திருக்கலாம் போக வேண்டாம், ஜீவித்திருக்கலாம் போக வேண்டாம். நமக்குதான் இங்க நேரவே சாப்பிட்றான்னு தெரிஞ்சு போயிட்டு ஜீவித்திருக்கும் அதனால சாப்பிட்றான்னு போகவே வேண்டாம். சாப்பிட்றான்னு நேரடியாக சொல்லியாச்சு. சாப்பிட்றான் அப்படின்றது இப்ப கார்த்தால சாப்பிடல, அதனால சாயங்காலம் சாப்பிடுறான் அப்படின்னு அவ்வளவுதான் ப்ராசஸா? இல்லையே, சாப்பிடுறான்றது எங்கேயும் சொல்லல. உண்ணமாட்டான்
படுத்திருக்கிறான். இப்படிதானே 2 ஸ்டேட்மெண்ட் தான். அது சொல்றீங்களா? சரி, கரெக்ட் பாயிண்ட். சரி, கரெக்ட் தான். சரி, கரெக்ட். ரொம்பவே சரிதான். படுத்திருக்கிறான்றதுனால காலையில் ஒண்ணு மட்டும் பருத்து இருக்கான் அப்படின்றது அதான் நீங்க சொல்ல வரீங்க. ஜீவித்து இருக்கான் அப்படின்னா பருத்து இருக்கிறதுனா அப்படின்னா சாப்பிட்டுதானே ஆகணும் அப்படின்னு. அப்ப சாப்பிடுறான் அப்படின்னா காலத்தால சாப்பிடல, அப்ப ராத்திரி தான் சாப்பிடுறான் அப்படின்னு. இதுல படுத்திருக்கிறான் கூட வேணாம், அவன் மெலிந்திருந்தா அவன் ஜீவித்து இருக்கிறான்னாலே அவன் சாப்பிடுகிறான்றது வந்துடுறது. அவன் படுத்திருக்கணும்ன்ற அப்படி இல்லையா? அப்படிலாம் தேவையில்லையா? இப்ப ஹங்கர் ஸ்ட்ரைக்ல யாராவது இருக்கா? அவன் ஜீவிச்சுன்னு தான் இருக்கா. அவன் பருத்து இருக்கிறதுனாலதான் அவன் சாப்பிடுறானே அனுமானம் பண்ண முடியும். முதல்ல அவன் ஹங்கர் ஸ்ட்ரைக்ல இருந்தா ஒரு நாள் இருக்க போறான், ஒரு 2 நாள் இருக்க போகிறான், திருப்பி ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டுதான் போகிறான். அப்படி வந்து அது ஒரு லிமிட்டட் டைம் ஆயிடும். பல வருஷமா சாப்பிடாம இருக்க எஸ்மா ஆக்ட் ஏதோ ரிப்பீல் பண்ணோம் அப்படின்னு டிப்ஸ்லயே தான் இருக்கா. அது இருக்கட்டும். ஆனா அந்த விஷயம் வந்து இங்க பருத்து இருக்கான் அப்படின்னு தான், அதான் முக்கியம். எங்க பருத்து இருக்கான் அப்படின்றத நேர சாப்பிட்றான் அப்படின்றத நமக்கு இது காட்டணும். சரியாக இங்க முக்கியமா என்ன அப்படின்னா, இந்த அர்த்தாபத்தியில மீமாம்சக மதத்துல என்ன ஒரு பதில் எதிர்பார்க்கிறேன்னா, இந்த அனுமானத்திலே கொண்டு வந்துடலாம். ஏன்னா இப்ப காத்தால சாப்பிடல அப்படின்னா நம்ம மறுபடியும் இன்ஃபர் பண்ற மாதிரி தான் இருக்கு. லோகத்தில தானே சொல்லுவா, காத்தால சாப்பிடல, நம்ம கண்டிப்பா இன்ஃபர் பண்ணிக்கலாமே ராத்திரி தான் சாப்பிடணும் அப்படின்னு. இன்ஃபர் பண்ற மாதிரி தானே இருக்கணும் அப்படின்றது மாதிரி இன்ஃபரன்ஸே கொண்டு வந்துடும். ஏன்னா நம்ம கருத்தங்கள்ல அப்படிதான் ஆச்சாரியால் சொல்றது வந்து இந்த இன்ஃபரன்ஸ்லேயே கொண்டு வரதுனால என்ன பண்ணணும், அப்போ ஒரு செயல் அது கண்டிப்பா செய்யப்படுறது அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அப்ப கார்த்தால இல்லை அப்படின்னா சாயங்காலம் பண்றோம் அப்படின்றத நம்ம வேற ஒரு இடத்துல பார்த்துருக்கோமே. சாமானிய முக்கிய வியாப்தி. நம்ம கார்த்தால இன்னைக்கு வாக்கிங் போற சாயங்காலம் போறோம். அப்போ ஒரு நாள்ல ஒரு கார்த்தால ஒரு செயல் செய்யலாம் அப்படின்னா நம்ம சாயங்காலம் செய்யறது நம்மளே பாக்குறோம் நம்ம இடத்துலயே. அப்ப இன்ஃபரன்ஸ் அவை கூட கொள்ளலாம் அப்படின்னு வரும். இதுக்குதான் அந்த மீமாம்சகன் என்ன சொல்லணும், அப்போ அர்த்தாபத்தின்றது ஒரு தனி ப்ராசஸ் அப்படின்னு சொல்ற மீமாம்சகன் என்ன சொல்ல வேண்டி இருக்கும்? வியாப்தி சொல்ல முடியாது. வியாப்தி சொல்ல முடியாது. அதனால இதை தனி ப்ராசஸா தான் எடுத்துன்னு போனோம்னு அவன் சொல்றான். அதுக்கு இப்போ ஏன்னா இது அனுமானமா எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அதுக்கு வியாப்தி சொல்லணுன்றதுனால யாரெல்லாம் காலையில் எங்கெல்லாம் நம்ம காத்தால சாப்பிடாதவர்களை பார்த்து பருத்திருக்கணும்னு அறிகிறோமோ அப்ப வந்து அவ அந்த அந்த வியாப்தி எங்கெல்லாம் நம்ம வந்து காத்தால சாப்பிட்டிருக்க கூடாது அவர்களெல்லாம் வந்து பருத்திருக்கணும். இப்படி கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வர முடியும். அவளா ராத்திரி சாப்பிட்டு மட்டும்தான் இவனும் ராத்திரி சாப்பிட்டுருக்கணும் கன்ஃபர்மேஷன் வர முடியும். அப்படி வர முடியாது. அனுமானத்துல அப்படி வர முடியாது. வியாப்தி அப்படி பார்க்க முடியாது. அப்படி ஒருவேளை நம்ம பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஒருத்தரை பார்த்துருக்கோம், அவர் காத்தால சாப்பிட மாட்டார், ராத்திரி சாப்பிடுறாரு, படுத்திருக்காரு அப்படின்றத பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்ப நமக்கு அந்த எண்ணம் கிடைச்சாடுச்சு. யார் ஒருத்தர் ராத்திரி சாப்பிடாமல், யார் ஒருத்தர் காலையும் சாப்பிடாமல் படுத்திருக்கார், ஒருத்தர் அவர் ராத்திரி சாப்பிட்றாரு அப்படின்னு கண்கூடா பார்த்தாச்சு. ஆனா இவர் சாப்பிட்றான்றத நம்ம ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லையே, பார்த்தாலும் கூட அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு கால் இந்த மாதிரி ஒருத்தர் நேரம் நான் மாதிரி பார்த்திருக்கேன் அப்படின்னு ஒரு பதில் வந்ததுன்னு வச்சுக்கோமே. அப்போ அங்க அந்த அர்த்தாபத்தி அப்படின்றது இல்லாட்டி இன்னொன்னு வச்சுக்கோ, சாமானிய முக்கிய வியாப்தி. பொதுவாக அப்படின்றது வராது. ஆனா பேசிக்கா இங்க இந்த மீமாம்சகன் சொல்றது அந்த கிரக்ஸ் மிஸ் பண்றீங்க. இந்த மீமாம்சனோட மதத்துல வந்து 2 கான்ட்ரடிக்டிங் ஹேத்து வந்து நம்ம ஜாயின் பண்ண வேண்டியிருக்கு. ஒண்ணு வந்து காலையில் உண்கிறான் அப்படின்றதுல இருந்து நம்ம உண்கிறான்னு எடுத்துக்கிறோம். உண்ணுவதில்லை அப்படின்னு காலையில் உண்ணுவதில்லைன்றத எடுத்துக்கிறோம். அண்ட் பருத்திருக்கிறான்றதுல இருந்து உண்ணுகிறான்னு வருது. சோ இப்போ ரெண்டுமே வந்து நம்மளால ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா ஒண்ணு வந்து உண்ணுவதில்லைன்னு வருது, இன்னொன்னு வந்து உண்கிறான்னு வருது. சோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ஹேத்துவா எடுத்துக்க முடியாது. சோ அதனால வந்து நம்ம அந்த அனுமான கிரமத்தையே ஃபாலோ பண்ண முடியாது. அதனாலதான் இது புதுசா அர்த்தாபத்தின்னு ஒரு இதை வந்து நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்றது வந்து பாட்ட மதத்தோட பட்சம்.
ஆமா, இதேதான். அப்போ இங்க என்ன அர்த்தம், இந்த பாட்ட மீமாம்சகர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ உண்ணாமல் இருக்கிறான் உண்கிறான் அப்படின்றது நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு புத்தியில விஷயமா கொண்டே வர முடியாது. கொண்டு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப ரெண்டு விஷயத்தையும் நம்ம மனசுல சேர்க்கிறோம். என்னது, பருத்திருக்கான்னா உண்ணுகிறான் அப்படின்னு அர்த்தம். காலை உண்பது இல்லை அப்படின்னு ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சட்டம் நமக்கு ராத்திரி சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு தோணும் அப்படின்னு சொல்றோம். சரியா, ராத்திரி சாப்பிட்றோம் அப்படின்னு தோணும். இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி நம்ம பிசகு கொண்டதான் தெரியாது. அதே வந்து கரெக்டா ராத்திரி தான் சாப்பிட்றோம் அப்படின்னு ஏன் இந்த புத்தி ஏற்படணும்? வசிஷ்டா ஹேத்துனால அது சேர்க்க முடியுமே. என்னது வசிஷ்டா ஹேத்துனால அது சேர்க்க முடியும்ல. அதுதான் அவன் சேர்க்க முடியாதுன்னு சொல்றான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, உண்கிறான் உண்ணவில்லை அப்படின்னு ரெண்டுமே விருத்தமா தானே இருக்கு. சோ அதை சேர்த்து நம்ம வந்து அந்த விசிஷ்ட ஹேத்துன்றது எப்படி வச்சுக்கலாம் நம்ம? இல்ல, காலையும் சாப்பிடாமல் படுத்திருத்தல் அப்படின்ற ஒரு ஹேத்துவா எடுத்துட்டா முடியும்னு நம்ம போன வாட்டி பார்க்க ரெண்டுத்தையும் சேர்த்தா காலையும் சாப்பிடாமல் படுத்திருக்கிறான் என்ற விசிஷ்ட ஹேத்து எடுத்தால் அது அனுமானம் வந்துடுறது. அந்த விசிஷ்ட ஹேத்து தான் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றான். படுத்திருக்கிறான்னா உண்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ காலையில் உண்பதில்லை உண்கிறான் அப்படின்னு எடுத்து அவனால சேர்க்க முடியல அப்படின்னு சொல்றான். இப்போ வேற விஷயம் இதுதான் விசிஷ்ட ஹேத்து. நம்ம என்ன பார்த்தோம், நம்ம வந்து அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்ற இடத்துல ஒரு விசிஷ்ட ஹேத்துவை பார்த்தோம் இல்லையா? என்ன அனுமானம் பண்ற மாதிரி எங்க வச்சுக்கலாம், விசிஷ்ட ஹேத்துவை கொண்டு அனுமானம் விரோதம் இல்லாம எப்படி சொல்லுவாங்க, இப்போ இது காற்று, இது வந்து இது காற்று, இது வந்து ஒரு பொருள் மற்றொரு ஜலம் அல்ல அப்படின்னு சொல்றோம். இது காற்று, இது ஜலம் அல்ல. அங்க என்ன எப்படி நம்ம இன்ஃபர் பண்றோம் அப்படின்னா, இப்போ ரூபம் இல்லாமல் இருக்கு, அதே போல வந்து ஸ்பர்ஷத்தை கொண்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோமே. இது மற்ற திரவிய இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இந்த திரவியத்தை காட்டி இது ரொம்பவே வேறுபட்டதாக இருக்கு அப்படின்னு நம்ம இன்ஃபர் பண்றோம். மொத்தம் 9 திரவியங்கள் இருக்கு இல்லையா? இந்த திடீர்னு ஒருத்தன் போறான், அவன் வந்து அந்த காற்றை வந்து சென்ஸ் பண்றான். அப்போ அவன் என்ன இன்ஃபர் பண்றான்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு பூதங்கள்ல, இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளேயே நம்ம பார்ப்போமே, அதுக்குள்ள ஒரு மாதிரி இதை வந்து நம்ம புதுசா இருக்கே, இந்த மெட்டீரியலே புதுசா இருக்கே அப்படின்னு அவன் சென்ஸ் பண்றான். அப்ப என்ன இன்ஃபர் பண்றான் அப்படின்னா, நம்ம இது பார்த்ததை காட்டும் வேறுபட்டது. எப்படி அவன் சென்ஸ் பண்றான், அதை இன்ஃபர் பண்றான், புதுசா ஒண்ணு பார்த்திருக்கேன் அப்படின்னு. வெறும் ரூபம் இல்லாதது அப்படின்னு சொன்னா, அவன் ரூபம் இல்லாத அந்த ஆகாசத்தை முன்கூட்டி அறிஞ்சிருக்கான் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்ப அது சரியான இன்ஃபரன்ஸா இருக்காது. இப்ப என்ன பண்ணணும், இங்கதான் விசிஷ்டமான ஒரு ஹேத்து சொல்லலாம். ரூபம் இல்லாமல் இருக்கு, அதே போல ஸ்பர்ஷத்தையும் கொண்டதாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் மற்ற 4 திரவியங்கள பஞ்சபூதங்கள்ல இருக்கு. அந்த 4 நான் பார்க்கலையே, இது ஒரு புது ஆப்ஜெக்டா இருக்கு எனக்கு அப்படின்னு வந்து இன்ஃபர் பண்ண முடியும் இல்லையா? அப்ப இங்கெல்லாம் விசிஷ்ட ஹேத்து இருக்கு. இங்க ஏன் விசிஷ்ட ஹேத்து ரெண்டுத்தையும் நம்ம சேர பிடிச்சு பண்ண முடியும்? ஏன்னா இங்க வந்து ஒரு பொருளினுடைய இன்மை ஒரு பொருளினுடைய உண்மை அப்படின்னு முடித்து சேர்த்து பார்க்கவே இல்லையே. ரூபம் இல்லை அப்படின்னு சொல்றோம், ஸ்பர்ஷம் இருக்கு அப்படின்னு சொல்றோம், இது விரோதமே கிடையாது. ஆக இங்கெல்லாம் விசிஷ்ட ஹேத்து வச்சு நம்ம பண்ணலாம், இன்ஃபர் பண்ணலாம். ஆனால் உண்பதில்லை ஆனால் உண்கிறான் அப்படின்னு ரெண்டுத்தையும் நம்ம சேர்க்கவே முடியாது அப்படின்னு என்னுடைய அபிப்பிராயம். அங்கதான் நம்ம சொல்ல முடியும், இந்த விரோதம் வந்து ஒண்ணும் இல்லையே, அவன காலையில் உண்ணவில்லை அப்புறம் உண்கிறான், இது ரெண்டுத்துக்கு விரோதமே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்ல போனானா, அப்ப உண்கிறான் உண்ணவில்லைன்ற இடத்துல கண்டிப்பா விரோதம் இருக்குன்றது ஒத்துந்தான். இப்போ காலையில் ஒரு விசேஷம் நம்ம சேர்த்தாரு கூட, இப்போ உண்கிறான் உண்ணவில்லை அப்படின்றதுக்கு மத்தியில விரோதம் இருக்கு. அந்த விரோதத்தை போக்குறதுக்காக நம்ம புத்தி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சட்டன் என்ன பண்ணுவோம், விரோதத்தை போக்குறதுக்காகவே என்ன பண்ணோம்னா, இப்ப ராத்திரி உண்கிறான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். சரியா? இப்போ மீமாம்சகர் என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம இந்த அனுமானம் இன்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கடைசியில ஆக்சுவலி நம்மளுடைய பலன் என்ன இன்ஃபர் பண்ண வேண்டும் நமக்கு தேவதத்தன் அப்படின்னு அந்த விஷயத்துல கடைசியில நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் தேவதத்தனை பத்தி? தேவதத்தன் இரவில் உண்கிறான் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும்.
அப்ப தேவதத்தன் இரவு உண்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம ஏதாவது ஹேத்து சொல்லணும். சரியா? நம்ம ஏதாவது ஹேத்து சொல்லணும் இல்லையா? அந்த ஹேத்து சொல்றதுக்கு போதே அந்த ஹேத்துவ மனசை கம்பேர் பண்ணும் பொழுதே நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அவன் ராத்திரி சாப்பிட்றான்னு தெரிய வந்துடுது. நம்ம புதுசா என்ன இன்ஃபர் பண்ண வேண்டும் நமக்கு? ஆக இது இன்ஃபரன்ஸ் ப்ராசஸே கிடையாது. இது அர்த்தாபத்தின்றது வந்து அந்த அந்த விரோதத்தை பார்க்கறோம், நம்ம மனசே விரோதத்தை சமாதானம் பண்றது அப்படின்னு. இங்கதான் ஒரு கேள்வி வரும், அந்த விரோதத்தை வந்து இப்படிதான் சமாதானம் பண்ணணுமா? அதுல வந்து இப்போ இன்ஃபரன்ஸ் ப்ராசஸ்ல அங்க ஒரு மாதிரி கிளியரா இருக்கு. ஒன்றை விட்டு பிரியாத ஒரு பொருளை பார்க்கிறோம், விட்டு பிரியாத அந்த பொருளை பார்க்கும் பொழுது அது எது விட்டு பிரியாத அதை பத்தின ஞானம் நமக்கு ஏற்படும். சரி, இது இப்போ எல்லா இன்ஃபரன்ஸையும் இதுல கொண்டு வந்துடுறோம். இது பொதுவா இல்லையா? என்ன நம்ம இன்ஃபர் பண்ணாலும் என்ன அந்த ப்ராசஸ் இருக்கு, விட்டு பிரியாத ஒன்றை பார்க்கிறோம், பார்த்ததுனால அது எது விட்டு பிரியாமல் இருக்குமோ அதை நம்ம இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு. இந்த மாதிரி என்ன ஒரு இந்த விட்டு பிரியாது அப்படின்னு ஒரு ஒரு கனெக்ஷனை கொள்ள முடியாது. அப்போ எது விரோதம்? கிருஷ்ணன் சுவாமி சுவாமி, அந்த விட்டு பிரியாத கனெக்ஷன் இருக்குன்னு தோன்றது. அவன் படுத்திருக்கான், சாப்பிடுறதுக்கும் படுத்திருக்கிறதுக்கும் விட்டு பிரியாத கனெக்ஷன் இருக்கே. அங்க மட்டும்தான் இருக்கு. அது அது இனிஷியல் ஸ்டேஜ்ல இன்ஃபரன்ஸ் தான், அது உண்மைதான். இப்போ படுத்திருக்கான் அப்படி சொன்ன உடனே இவன் சாப்பிடுகிறான், அது இன்ஃபரன்ஸாவே இருக்கட்டுமே, அது இன்ஃபரன்ஸ். சாரி நான் ஒண்ணு சொல்றேன், முன்னாடி இன்னொன்னு சொன்னேன், அதுக்கு சொல்லிடுறேன். அந்த மலை நெருப்பு அதையே எடுத்துப்போம். மலையில நெருப்பு இல்ல அப்படிங்கிறவங்க தான், நெருப்பு இல்ல, பார்த்தா நெருப்பு இல்ல. ஆனா சோ அது ஒரு கொஸ்டின். அவன் வந்து படுத்திருக்கான், அவன் சாப்பிடவில்லைங்கிறது மாதிரி மலையில நெருப்பு இல்ல. ஈக்குவேலன்ஸ் சொல்றேன், சாப்பிடவில்லை, மலையில நெருப்பு இல்ல. அப்ப அதுக்கு வேற ஏதாவது ரீசன் கண்டுபிடிக்கணும். புகை இருக்கே அதனால நெருப்பு இல்ல, ராத்திரி சாப்பிடுறானே அதனால சாப்பிடுறான், அவன் பெருத்திருக்கான் அப்படின்ற மாதிரி. ராத்திரி சாப்பிடுறானே ராத்திரி சாப்பிடுறான் அப்படின்னு வச்சுட்டு முதல்ல ராத்திரி சாப்பிடறான் அப்படி தெரிஞ்சுட்டான். நம்ம ராத்திரி சாப்பிடறான் அதனால கரெக்ட், ஓகே. நம்ம சாமானியத்தை வச்சுட்டு விசேஷத்தை வச்சுட்டு சாமானியத்தை எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா அவன் ஜீவித்து இருக்கிறானே, அப்ப சாப்பிட்டுதான் ஆகணும். ஏதோ பருத்திருக்கான் சாப்பிடுறான் அப்படின்னு வச்சுக்கோ, அவன் பருத்திருக்கிறதுனால சாப்பிடுறான் அப்படிதான் இன்ஃபர் பண்ணணும். சரி சுவாமி, பருத்திருக்கான் சாப்பிடுறான், ஆனா சாப்பிடலையே, அது ஒரு கான்ஃபிளிக்ட் வருது இல்லையா? அது ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்க மாதிரி சொன்னேன் இல்லையா? அதாவது நெருப்பு இல்ல ஆனா நெருப்பு இருக்கு அப்படிங்கிற அதே கான்ஃபிளிக்ட் அதே மாதிரி இங்கேயும் கொண்டு வரலாமேங்கிற. சரி, கரெக்ட். ரொம்ப சரியான கேள்விதான். சரியா, ரொம்ப ரொம்ப சரியான கேள்வி. இப்போ கிருஷ்ணசாமி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இப்போ பருத்திருக்கான் அப்படின்னு நம்ம அதை ஹேத்துவை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ உண்கிறான் அப்படின்றத இன்ஃபர் பண்ணணும்னா, உண்கிறான்றது இன்ஃபரே பண்ண முடியாது, ஏன்னா காலையில சாப்பிடலையே. ஆக அது இந்த உண்கிறான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தாரு அப்படின்ற மாதிரி கேள்வி. அதுக்கு மீமாம்சகன் சொல்ற பதில் என்ன அப்படின்னா, அதனால நான் பருத்திருக்கான் எல்லாத்தையும் அவன் கம்பைன் பண்ணி இப்ப அவன் உண்கிறான இன்ஃபர் பண்ணனாலுமே கூட அவன் என்ன இன்ஃபர் பண்ணி ஆகணும், ராத்திரி உண்கிறான் அப்படின்றதுதான் அவனுடைய. அதான் இங்க இன்ஃபரன்ஸ் ப்ராசஸே கிடையாது அவனுக்கு. பருத்திருக்கிறான் அப்படின்றதுனால இன்ஃபரன்ஸ் கொண்டு வந்தாங்க. பருத்திருக்கிறான் அப்படின்றதுனால கண்டிப்பா வருமே சுவாமி. ஏன்னா பருத்திருக்கிறானவனே அவன் சாப்பிடல, காத்தால் சாப்பிடல, பருத்திருக்கிறான்னா வேற ஏதோ எப்பயோ சாப்பிடணும்னு வருது, சாயங்காலம் சாப்பிடணும், ராத்திரி சாப்பிடணும், ஏதோ ஒரு வேலை சாப்பிடறான்னு இருக்கு. அதே மாதிரி இந்த மலை நெருப்புனும் போது நெருப்பு இல்லை அப்படின்னா புகையை பார்த்தாலும் நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சிடுமே நமக்கு. ஏன்னா ஏற்கனவே பார்த்துருவோம், ஆனா புகையை பார்த்தாலும் நெருப்பு அங்க இருக்குன்னு தெரிஞ்சிடுமே. இல்ல அதுதான் கரெக்ட் தான். ஆனா கிருஷ்ணசாமி கேட்கறது வந்து இந்த பருத்திருக்கிறான்ற ஹேத்து வச்சுட்டு எப்படி நெருப்பு வந்து நம்ம அனுமானம் பண்றோமோ அதே போல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அப்படின்ற நான் என்ன சொன்னேன், நான் பருத்திருக்கான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவ உண்கிறான் அப்படின்றது. சரி, இப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. நம்ம இந்த பருத்து இருக்கிறான் அப்படின்னு முதல்ல நம்ம ஒரு வாக்கியம் கேள்விப்படுறோம். சரியா, வாக்கியம் கேள்விப்படுறோம், இல்லாட்டி நேரவே பாக்குறோம் தேவதத்தன் வந்து பருத்து இருக்கிறான் அப்படின்னு பாக்குறோம். இப்ப நமக்கு என்ன புத்தி ஏற்படும், அவன் வந்து சாப்பிட்றான் அப்படின்றது புத்தி ஏற்பட்டுடும். சரியா, இப்ப அதுக்கப்புறம் அவன் காலையில் உண்பதில்லை அப்படின்னு நமக்கு ஒரு ஞானம் ஏற்பட்டிருக்கு. காலை உண்பதில்லை அப்படின்னு இப்ப தனித்தனியா வச்சுக்கோமே. இதுதான் இந்த விசிஷ்ட ஹேது அப்படின்றது எப்போ வரும் நமக்கு, ஒரே புத்தியில. சரி, இதான் பதில்.
இப்போ ஒரே புத்தியில நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் விஷயமாக்கணும். சரியா? அப்பதான் விசிஷ்ட ஹேது அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ கிருஷ்ணன் சுவாமி கேள்விக்கு இதான் பதில். பருத்திருக்கிறான் அப்படின்னு நம்ம அனுமானம் பண்ணும் பொழுது விரோதம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். என்ன மீன் பண்றேன், சாப்பிடுகிறான்றது வந்துடுறது, அவ்வளவுதான் வருது. பருத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது சாப்பிடுகிறான் அப்படின்னு தான். இப்ப நம்ம ராத்திரியில அந்த காத்தால சாப்பிடல அப்படின்றத நம்ம யோசிக்கவே இல்லை. சரியா? அப்போ பருத்திருக்கிறான் அப்படின்னு பொழுது நம்ம என்ன இன்சர்ட் பண்றோம், அவன் சாப்பிடுறான் அப்படின்றது மட்டும் தான் இன்சர்ட் பண்றோம். ஆனால் அவன் ராத்திரி சாப்பிடுறான்னு இன்ஃபர் பண்ணறதுக்கு நமக்கு என்ன ஹேத்து வேண்டியிருக்கு இருக்கு? இப்ப ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணலாமே. சாப்பிடலாம், கார்த்திகை சாப்பிடல அப்படின்னு எடுத்து கம்பைன் பண்ணோம் இல்லையா? அதுதான் முடியாது அப்படின்றாங்க. ஒரு நாள் பொழுதில் காலையில் சாப்பிடவில்லை என்றால் இரவு சாப்பிடுகிறான், பகல் சாப்பிடுகிறான். ஏன்னா முன்னுகிறான்றது தெரிஞ்சு போயிடுது. காலையில் சாப்பிடல, ஒரு நாள் பொழுதுல காலை சாப்பிடாட்டாலும் மதியமோ இல்ல இரவோ ஏதோ ஒரு வேலை சாப்பிடுகிறான்றது தெரிஞ்சு, அதுதான் தெரிஞ்சுக்கிறானே. அது என்ன ப்ராசஸ், அது இன்ஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கிறான்னா அப்படி கிடையாது. காத்தால சாப்பிடல உண்கிறான் அப்படின்னு ரெண்டு ஞானத்தை கம்பைன் பண்ணும் பொழுதே அந்த என்ன பண்றதுன்னா நம்மளுடைய புத்தியானது எதை கிரகிக்கிறதுனா ராத்திரி சாப்பிடுறான் அப்படின்றதான் கிரகிக்கிறது. இங்க இன்ஃபரன்ஸ் ப்ராசஸ் கிடையாது. தேவதத்தன் ராத்திரி சாப்பிடுறான் ஏன் அப்படின்னா ஒரு காரணம் சொல்ல முடியாது. காலையில் சாப்பிடாமல் இருந்தே படுத்திருக்கிறபடினால எப்படி யஜ்ஞதத்தனும் அந்த மாதிரி ஒரு இன்ஃபரன்ஸ் ப்ராசஸ் கிடையாது. சரியா? உண்ண மாட்டான்றதுக்கு விரோதமா இருக்கிறதுனால படுத்திருக்கிறான் உண்கிறான்றது உண்ண மாட்டான்றதுக்கு விரோதமாக இருக்கிறதுனால அதுக்கு ஏதாவது வேணும்னா அது இன்னொரு வேலையில சாப்பிடுகிறான்றது சொல்லிதான் ஆகும். அதுதான் அந்த விரோதம் இருக்கிறதுனால ஹேத்து கிடைக்காது அப்படின்னு முன்னாடி எல்லாம் சரியா புரிஞ்சு நாம இருந்தா இருக்கு. அனைவரும் எல்லாரும் புரிஞ்சுட்டோம்னா சரியா விசிஷ்ட ஹேத்து வராது அப்படின்றதுதான் விஷயம். வேணுகோபால் சார் நீங்க கூட முன்னாடி சரியா புரிஞ்சுட்ட மாதிரி தான் இருக்கு. மறுபடியும் கொஞ்சம் உங்களுடைய கிளாரிட்டி மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. கொடுத்து வந்து காலையில் சாப்பிடாமல் படுத்திருத்தல் அப்படின்றத ஹேதுவா சொன்னாரு. அது சொல்ல முடியும், மீமாசகனுடைய அந்த மாதிரி ஹேத்துவா சொல்ல முடியாது. சரியா? அந்த ஹேத்துவா கம்பைன் பண்ண முடியாதுன்றத மீமாசகனுடைய பிரச்சனை. சரி, கோவிந்தன் சாமி என்ன கேள்வி? இது புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு ஆங்கிள் சொல்றேன், அது சரியா இருக்கான்னு பாருங்க. இப்போ காலையில் சாப்பிடாத தேவதத்தன் படுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து அவன் இரவில் சாப்பிடுறான்னு தெரிஞ்சுக்கிறது அர்த்தாபத்தி அப்படின்ற மாதிரி வரும்போது இதுவும் அர்த்தாபத்தியா இருப்பாரு. இப்ப நான் சொல்றது என்னன்னா, மேலே நெருப்பில்லாத மலைக்கு உச்சியில் புகை தெரிந்தா உள்ளே நெருப்பு இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி சொன்னா அது அர்த்தாபத்தியா? இதுதான் சிவசன் போன கேட்டாரு, அனுமானத்தையும் அர்த்தாபத்தியில கொண்டு வரலாமா அப்படின்னு. அதுக்கு ஒரு பதிலும் சொன்னேன். எப்படி இல்ல அர்த்தாபத்தி அங்க விரோதத்தை காட்டணும். அதான் நீ அப்ப வந்து பார்க்கும்போது புகை இல்லாமல் இப்படி சொன்னா விரோதம் என்னது என்ன பதில் சிவசன் சாமி? அப்ப நம்ம பார்க்கும்போது புகை இல்லாமல் இருக்கும் இடமெல்லாம் நெருப்பு இருக்காது அப்படின்னு அபாவத்தை கொண்டு அப்போ சொல்லும் போது காலையில் சாப்பிடாமல் பருத்திருத்தல் அவர்கள் இரவில் உண்ணுபவர்கள் அப்படின்னு கொண்டு வந்து முடிச்ச மாதிரி எனக்கு தோன்றுது அன்னைக்கு எழுதி. அப்படி சொல்லல, விரோதத்தை கொண்டு வரணும். இங்க என்ன விரோதம் இருக்கு? காத்தால சாப்பிடலை அப்படின்னும் உண்கிறான் அப்படின்னு அந்த ஒரு இன்மை உண்மை சத்தாவம் அபாவம் எழுதுக்கும் ஒரு விரோதம் இருக்கு இல்லையா? அதே போல இங்க என்ன கொண்டு வரணும்? நெருப்பை விட்டு பிரியாத புகையினுடைய காட்சி, நெருப்பினுடைய காட்சி உண்மை. நெருப்பை விட்டு பிரியாத அதுதான் சொன்ன. இப்ப மலையின் மேல நெருப்பு இல்லாத ஒரு இடத்துல உச்சியில புகை தெரிஞ்சதுன்னா மலைக்குள்ள நெருப்பு இருக்குன்னு ஒரு இன்ஃபரன்ஸ் எடுக்குதா? அது அந்த அர்த்தாபத்தியா? அது வந்து அனுமானம் இல்லையா? அர்த்தாபத்தியும் பொழுது அந்த இன்ஃபரன்ஸ்ன்றதை விட்டுட்டு விரோதத்தை நம்ம கொண்டு வரணும். என்ன விரோதத்தை நம்ம மனசு பாக்குறது அப்படின்றதுதான். மேல நெருப்பு இல்லாதது விரோதம் இல்லையா? புகை இருந்தா நெருப்பு இருக்கணும், ஆனா மலைக்கு மேல நெருப்பு இல்ல, மலைக்கு மேல காட்டுத்தீயோ அந்த மாதிரி எதுவும் நெருப்பு இல்ல.
அப்ப நெருப்பு இல்லாத மலையில புகை இருக்கு. ம். அது விரோதம். நெருப்பு இல்லாத மலைன்னு சொல்லக்கூடாது. நெருப்பு மேலே இல்லாத, மேலே நெருப்பு இல்லாத மலை. மலையோட சர்ஃபேஸ்ல நெருப்பு இல்ல, கண் பார்வைக்கு நெருப்பு தெரியல, நெருப்பு தெரியாத ஒரு மலையில புகை இருக்கு. அதேதான். அப்ப அதை பத்தி வச்சுக்கலாமா சொன்னது? அப்படியேதான். அது நம்ம அனுமானத்துல தானே கொண்டு வரோம். புகை எங்க இருக்கோ நெருப்பு இருக்கு. கண்ணில் பட்டாலும் படாட்டாலும் நெருப்பு புகை எங்க தெரியுதோ அப்ப நெருப்பு அது பக்கத்துல எங்கேயோ இருக்கு, ஜெனரேட் பண்றது அப்படின்றது. அப்படியும் அதான் மீமாம்சகன் என்ன சொல்றான்னா, நம்மளுடைய மனசு ரெண்டு வேலையிலயும் ரெண்டு விதத்திலயும் அந்த இதை ப்ராசஸ் பண்ணோம். நெருப்பை விட்டு பிரியாத புகை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்போ நெருப்பு இருக்கு அப்படின்னு நம்மளுடைய மனசு வந்து ப்ராசஸ் பண்ணும் இந்த இன்ஃபர்மேஷனை. அதே போல சில கால் இந்த மாதிரி நினைக்கலாம், எப்படி அது புகை மட்டும் இருக்கே நெருப்பு இல்லையே அப்படின்னு. அந்த விரோதம், நெருப்பை விட்டு பிரியாத புகை தெரியுது, நெருப்பு தெரியலையே அப்படின்னு அது ரெண்டுத்தையும் சேர்ந்து மனசு பார்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்க இருக்கு இங்க இருக்கு எப்படி மடப்பள்ளியோ அந்த மாதிரி அந்த இன்ஃபரன்ஸ் ப்ராசஸுக்கு போகாமல் இந்த விரோதத்தை போக்கி கொடுக்கறதுக்கு மனசு என்ன பண்ணுமா, உள்ள நெருப்பு இருக்கு அப்படின்னு அதுவே தெரிஞ்சுன்றோம் அப்படின்னு. சுவாமி அது எப்படி சுவாமி? ஏன்னா முதல்ல பார்க்காம எப்படி நெருப்பு இருக்கு நமக்கு தெரியும். முதல்ல ஒருத்த பார்க்கறான், போய் புகை வருது அப்படின்னா அவனுக்கு உள்ள நெருப்பு இருக்கு, முன்னாடி பின்ன பார்த்தது இல்லைன்னா எப்படி நெருப்பு இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஏற்கனவே பார்த்ததா தானே தெரியும் அவனுக்கு. அப்படிதான் தெரியும். அதே போலதான் இங்கேயும். அதனால அங்க அத்தா பத்தி வரா மாதிரி இல்லையே சுவாமி அங்க. அதேதான் இதான் ஆச்சாரியெல்லாம் காண்பிப்பா. அதனாலதான் அர்த்தாபத்தின்றது வந்து கொஞ்சம் இந்த இடங்கள் எல்லாம் அப்ப இந்த இப்போ காத்தால சாப்பிடல, அப்போ ராத்திரி கண்டிப்பா சாப்பிடுவான் அப்படின்றது வந்து எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியுமான்னு. அப்ப அதுக்கு ஏதோ ஒண்ணு தெரிய வேண்டியிருக்கு இல்லையா, முன்கூட்டி ஏதாவது ஒண்ணு பார்த்துருக்கணும். அப்போ காத்தால பண்ற ஒரு வேலை அது காத்தால பண்ண முடியாம போக சாயங்காலம் தான் பண்றோம் அப்படின்னு நம்ம இடத்துல நம்ம எல்லாம் பார்த்துருக்கணும். கண்டிப்பா இங்கேயும் ஏதாவது வந்து அந்த திருஷ்டாந்த அந்த ஸ்தலங்கள் எல்லாம் பார்த்துதான் வந்து நம்ம வியாப்தியை ரீச் தான் ஏதோ நடக்கணும். இங்க வந்து விரோதம் வந்து உண்கிறான் உண்ண மாட்டான் அப்படிங்கிற ரெண்டுத்துக்குள்ளதான் விரோதம். அந்த மாதிரி விரோதம் மட்டும் வச்சுட்டு அது வச்சுட்டா அப்போ அந்த உண்ண மாட்டான்றத நம்ம விளக்கிடுறோம். எப்படின்னா காலையில உண்ண மாட்டான் அப்படின்னா பகல் இரவுல உண்கிறான் அப்படின்னு. அதெல்லாம் கரெக்ட் தான். இல்ல சுவாமி, அதான் கரெக்ட் தான். அந்த ப்ராசஸ் என்னன்னு தான் நம்ம யோசிக்கிறோம். சரியா, அந்த ப்ராசஸ் என்னன்னு ஒவ்வொரு இந்த புத்தி ஏற்படுறது, அடுத்த நோடி இந்த புத்தி ஏற்படுறது அப்படின்னு. அதனாலதான் இந்த அர்த்தாபத்தின் தனியா சேர்க்கறதுல வந்து அதான் சேர்க்கல, இன்ஃபரன்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கு ஆச்சாரியெல்லாம். அது அனுமானம் நம்ம பார்த்துட்டோம். என்ன தேவதத்தன் ராத்திரியில் சாப்பிடுகிறான், என்ன ஹேத்துவாங்க? படுத்திருக்கிறபடியால். அப்ப தப்பான ஹேத்துவாயிடும். இப்ப படுத்து இருந்தா எல்லாம் ராத்திரி சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது. படுத்திருக்கிறபடியால் காலையில் சாப்பிடாதபடியால் ரெண்டும் வரும். சரியா, இது வந்து இன்னொரு இடத்துல நம்ம பார்த்திருந்தோம்னா நம்ம சிரமமே கிடையாது, அவரை போல அப்படின்னு காட்டலாம். ஒரு நாள் அப்ப என்ன பண்ண முடியும்? ஒரு நாள் பார்க்கலன்னா ஏன்னா அனுமானத்துக்கு திருஷ்டாந்தம் வேணுமே. முடிவுக்கே வர முடியாது சுவாமி. அப்படியே ஒரு கால் பார்க்கலன்னா என்னன்னு நமக்கு இது பண்ணவே முடியாது. அதுதான் பதில் இருக்கே. போனதுல அந்த ஸ்லைட் எல்லாம் பார்த்தோம். व्यतिरेक व्याप्ति யூஸ் பண்ணு. व्यतिरेक व्याप्तिன்றது ஒரு பதில். இது நையாயிகால் சொல்ற பதில். நையாயிகால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் அந்த மாதிரி இல்லையோ அவெல்லாம் இந்த மாதிரியும் கிடையாது அப்படின்னு நையாயிகால் சொல்றது व्यतिरेक व्याप्ति அப்படின்ற பதில் தான். அவன் அர்த்தாபத்தி ஒத்துக்கல. அவனோட 4 பிரமாணம் தான். உபமானம் அப்படி தனியாக சொல்றா, அர்த்தாபத்தியை ஒத்துக்கல நையாயிகால். व्यतिरेक व्याप्ति பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம அனுமானத்துல கண்ணால எதையோ பார்த்திருக்கோம். நெருப்பும் புகையும் சேர்ந்து இருப்பதை பார்த்து இருக்கிறோம். ஆனா இங்கு இவன் வந்து இரவில் சாப்பிடுவதை நம்ம பார்க்கவில்லை. அதேதான், இரவில் சாப்பிடுவதை பார்க்கல. அதனால அது அனுமானத்துக்குள்ள வராம அது அர்த்தாபத்திக்குள்ள வந்துடுறதுன்றது ஒரே நிமிஷம் இன்டர்பிரனாப்போ ஒரே நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். व्यतिरेक வியாப்தியில யாரு வந்து இப்ப என்ன அன்வய வியாப்தின்னு என்ன சொல்லணும்? யார் வந்து இரவில் யார் வந்து காத்தால சாப்பிடாமல் படுத்திருக்காரோ அவர் ராத்திரியில் சாப்பிடுகிறார், அப்படி அன்வய வியாப்தி.
சரி, இதோடைய வத்திரேக வியாப்தி எப்படி இருக்கணும்? அதோடைய வத்திரேக வியாப்தி ஸ்ரீவர்தன் சாமி அட்டன் பண்ணலாம். அடியன் இப்போ யாரெல்லாம் இரவில் யாரெல்லாம் காலையில் சாப்பிட்டு யாரில் இரவில் உண்ணாமல் பருத்திருக்கிறார்களோ அவர்கள் காலையில் சாப்பிடாமல் இருந்திருக்க வேண்டும். சரியாதான். அன்வய வியாப்தியோட அப்படியே அபாவம் போடணும். அன்வய வியாப்தி என்ன வந்து இருக்கு? யார் வந்து காலையில் சாப்பிடாமல் பருத்திருக்கிறார்களோ அவர்கள் இரவில் உண்பவர்கள். அப்போ யாரெல்லாம் இரவில் உண்ணாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அவர்கள் காலையில் படுத்திருக்க மாட்டார்கள். வெளிந்திருக்கணும். அது அப்படின்னா காத்தால சாப்பிட்டு மெலிந்திருக்கணும். காத்தால சாப்பிடாமல் இழைத்திருப்பவர்கள் இரவில் உண்ண மாட்டார்கள். மாத்தி வச்சுக்கணும். அன்வய வியாப்தி எப்படி? யார் யாரெல்லாம் காத்தால சாப்பிடாமல் படுத்திருக்கார்களோ அவர்கள்தான் ராத்திரி சாப்பிடுறார்கள். வியாப்தி எப்படி சொல்லணும்? யார் யாரெல்லாம் ராத்திரி சாப்பிடலையோ அவர்கள் மெலிந்திருக்கிறார்கள். யார் ராத்திரி சாப்பிடலையோ ஒண்ணு அவர்கள்லாம் மெலிந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா காத்தால சாப்பிடணும். இதான் வந்து வத்திரேக வியாப்தி. இதை நம்ம எங்கேயாவது பார்த்திருக்கலாம். சரியா? யார் யாரெல்லாம் ராத்திரி சாப்பிடலையோ அவர்கள் வந்து எப்படின்னு பார்த்திருக்கலாம். சரி, ஆனா அதுக்கும் ஒரு பதில் வரலாம். அப்படின்னா நான் பார்க்கலன்னு வச்சுக்கோமே, இந்த மாதிரி யாருமே பார்க்கல, அதாவது கேட்க வந்த அடுத்தது இந்த மாதிரி யாருமே பார்க்கல அப்படின்னா அதுக்குதான் நம்ம அன்வய வியாப்தி வழியாவே நம்ம தாராளமா சொல்லலாம். நம்மளுடைய பதில் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சொல்லுவோம். சரி, நம்மளுடைய பதில் என்னது? ஆக்சுவலா அது நம்மளுடைய பதில் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் இல்லை, அநேகமா அது சரியாதான் இருக்கும். சரி, அது சரின்னு வச்சுக்கோமே. இப்ப என்ன பதில்? அன்வய வியாப்தியில் எப்படி சொல்லலாம்? யாரெல்லாம் காலையில் சாப்பிடாமல் பருத்திருக்கிறார்களோ அவர்கள் இரவில் உண்கிறார்கள். அது சரி. அது ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரியே ஒருத்தரை பார்த்துருந்தோம்னா சரி. பார்க்கல அப்படின்னு வச்சுக்கோமே. பார்க்கல அப்படின்னாலும் நம்ம வந்து அன்வய வியாப்தி வச்சுன்னே நம்ம இங்க தேவதத்தன் ராத்திரி சாப்பிட்றோம் அப்படி தெரிஞ்சுக்கலாம். எப்படி? தேவதத்தன் படுத்திருக்கிறதுனால நம்ம சாப்பிடுறோம். காலையில் சாப்பிடாமல் பருத்திருக்கிறான். அப்படி இல்ல, தேவதத்தன் சாப்பிடுகிறான். படுத்திருக்கிற அப்படின்னா தேவதத்தன் சாப்பிடுகிறான். அதுக்கப்புறம் தேவதத்தன் இரவில் உண்கிறான். ஏன் அப்படின்னா அவன் சாப்பிடறான்னு தெரிஞ்சு போயிடுத்து. பருத்திருக்கான்னு தெரிஞ்சு போயிடுது. பருத்திருக்கான்னு முன்னாடி தெரிஞ்சதுனாலதான் அவன் உண்கிறான் அப்படின்னு முதல்ல ஸ்தாபிச்சுட்டான். சரியா? தேவதத்தன் உண்கிறான். ஏன்? படுத்திருக்கிறபடினால. அதுக்கப்புறம் தேவதத்தன் இரவில் உண்கிறான். அவன் காலையில் உண்ண மாட்டான். உண்கிறான், ஆனால் காலையில் உண்பதில்லை என்ற காரணத்தினால். சரியா? இதுல என்ன சாமானிய முக்கிய வியாப்தி என்ன இருக்கு அப்படின்னா, என்ன ஒரு செயல் நான் காத்தால பண்றேன், நான் சாயங்காலம் பண்றேனே அப்படின்னு. ஆனா இங்கேயும் ஒரு சிரமம் வரும். அப்போ இங்க என்ன இருக்கு? உண்கிறான் ஆனால் காலை உண்பதில்லை அப்படின்றது அந்த விரோதம், சேர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஆனா அது என்ன சேர்க்க முடியாதுன்றதுலாம் ஒண்ணு கிடையாது. வேற வேற காலத்துல நடக்கிறது இல்ல சுவாமி. கேட்கலாம். அதுதான் அது பெரிய பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன். மீமாம்சகன் வந்து சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்றான். அதனாலதான் அர்த்தா பத்தி தனியா போறான். இல்ல, அவையே வந்து காலத்தை ஒத்துக்கணும் இல்லையா? இது இப்ப இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வரும்போது, இது நான் வந்து நேத்திக்கு பண்ணேன் இன்னைக்கு பண்ணல, அப்ப பண்றேன் பண்ணலன்றது ஓகே, பட் நேத்திக்கு பண்ண இன்னைக்கு பண்ணலன்றது தானே அங்க வந்து டிஃபரன்ஸே கிரியேட் பண்றது. அப்போ கால திரவியத்தை ஒத்துன்னு இருக்கான்னா அவன் இந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது இதையும் அவன் ஒத்துன்னு இருக்கணும். இல்ல, அதுதான் ஸ்டேட்மெண்ட் நம்ம தனியா பாக்குறோம் இல்லையா? என்ன ரெண்டு புத்தி அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு புத்தி ஏற்படும்போது என்ன பண்றான்? நேத்திக்கு பண்ணல அப்படின்னு. அப்ப அந்த புத்தியில அவ்வளவுதான் விஷயம். நேத்திக்கு பண்ணல அப்படின்றதான் விஷயம். அடுத்த புத்தியில இன்னைக்கு பண்றான் அப்படின்ற அவ்வளவுதான் விஷயம். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ஹேத்து அப்படின்றது ஒரு புத்தியா இருக்கணும். சத்தியம் சேர்த்து நம்ம ஒரு விஷயத்தை அறிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம்.
நேத்திக்கு நான் பண்ணல, இன்னைக்கு நான் பண்றேன் அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம காம்ப்ரிஹெண்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அது மாதிரி நான் யோசிச்சு பாருங்க, அவன் ரெண்டுத்தையும் சேர்த்து காம்ப்ரிஹெண்டே பண்ண முடியாது அப்படின்றான். அப்படின்னா நம்ம அர்த்தாபத்தியத்தை தனியா தான் சொல்லணும். இல்லையே சேர்த்து காம்ப்ரிஹெண்ட் பண்ணலாமே உண்கிறான். சுவாமி, அப்படின்னா அவன் நேத்தி உள்ளவனை பத்தி தான் பேசணும், இன்னைக்கு உள்ளவனை பத்தி பேசக்கூடாது இல்லையா? கன்சிஸ்டன்டா இருக்கணும். அது அப்படின்னா இப்போ மீமாம்சனுடைய பட்சம் தான் வந்து சரி அப்படின்னு ஆயிடும். ஆமா, காலையில் உண்ண மாட்டான்றத அவர் ஒத்துண்டாருன்னா அப்ப அவர் மாலைய பத்தி அவர் பேசவே கூடாது. அந்த கரெக்ட் மிஸ் பண்றீங்க. என்னன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியுமா முடியாது, ஒரே நொடியில ஒரே புத்தியில ரெண்டுத்தையும் நம்ம அறிய முடியுமா முடியாது அப்படின்றது தான் அந்த லைன்ல யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து உண்கிறான் உண்ணவில்லை அப்படின்னு ரெண்டுத்தையும் நம்ம கண்டிப்பா சேர்க்க முடியாது. உண்கிறான் உண்ணவில்லைன்றது கண்டிப்பா சேர்க்கவே முடியாது. காலையில் உண்கிறான், காலையில் உண்ணவில்லை உண்கிறான் அப்படின்றத சேர்க்க முடியுமா அப்படின்றதுதான். நான் சொல்ல வந்து இந்த மீமாம்சகன் பட்சம் ஒத்துக்கொள்ளும்படியா இல்லைன்னு சொல்ல வந்தோம். இந்த மாதிரி காலையில் ஒரே நிமிஷம் இல்ல, நீங்க அந்த இதை பிடிக்கலன்னு தோன்றது நல்லா ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு ஏதோ நீங்க சரியா அந்த இதை பிடிக்கல, அந்த கட்ஸ் பார்த்துக்கோங்க. என்ன சொல்ல வரான் அப்படின்னா மீமாம்சகனுடைய என்னன்னா ரெண்டு விஷயத்த சேர்க்க முடியல அப்படின்னு தான். யாராவது வேற ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா யாருக்காவது? எப்படி வர ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். அந்த தேவதத்தன் உயிருடன் இருக்கிறான் வீட்டுக்குள் இல்லை அப்படின்னு ஒரு அகத்தில் இல்லை சொல்ல வரல. உண்கிறான் உண்ணவில்லை அப்படின்றத யாருமே ரெண்டுமே சேர்க்கவே முடியாது. விரோதம் நமக்கு தெரியாது இல்லையா? சேர்க்க முடியாத விரோதம் தெரியாது. அதே போல காலையில் உண்பதில்லை உண்கிறான் அப்படின்றத சேர்க்க முடியாது அப்படின்னு அவன் சொல்றான். சேர்க்க முடியாதுன்னு அர்த்தா பத்தி தனியா தான் போய் ஆகணும். சேர்க்க முடியும். ஒரு சந்தேகம் அடியனுக்கு. இப்ப வெறும் உண்கிறான் உண்ணவில்லை அப்படின்னா சேர்க்க முடியாது. இப்ப காலையில் உண்கிறான் உண்ணவில்லை அப்படின்னா, இப்ப காலையில் உண்ணவில்லை இரவில் உண்கிறான்றது வந்து அப்படின்னு என்னன்னா இன்னும் அந்த இது கிளியரா இல்லை. காலத்தால மாறுறது ரெண்டு இது சேர்க்க முடியும் அப்படின்றதான். அதேதான் நம்மளுடைய ஆச்சாரியர்களுடைய அபிப்பிராயம். அதுதான் கால பேதம் வச்சு ரெண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த உண்கிறான் உண்ணவில்லை அப்படின்ற அம்சம் இருக்கு. அது என்ன பண்ணா ரெண்டு சேர்க்க பார்க்கும் பொழுதே என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கே அந்த விரோதத்தை சமணம் பண்றதுக்கு வேற காலத்தை நமக்கே கொடுத்துடும். எப்படிலாம் யோசிச்சு பார்ப்போமா? இப்ப காலையில் உண்கிறான் இரவில் உண்ணவில்லை அப்படின்னு சொன்னா விரோதம் இருக்காது. மீமாம்சகன் என்ன சொல்லுவான்னு தோன்றது. மீமாம்சகன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இதை ரெண்டுத்தையும் சேர்த்து புத்திக்கு விஷயமாக ஆக்க முடியும். எத்தனை ரெண்டுத்தையும் காலையில் உண்பதில்லை இரவில் உண்கிறான் அப்படின்றத சேர்க்க முடியும்னு சொல்லுவான். ஆனா எதை சேர்க்க முடியாது அப்படின்னா, உண்கிறான் காலையில் உண்பதில்லை உண்கிறான் அப்படின்றத சேர்க்க முடியாது அப்படின்றான். வாசி முடியாதா? காலையில் உண்பதில்லை இரவில் உண்கிறான் ரெண்டு சேர்த்து சொல்ல முடியும். ஏன்னா இங்க விரோதத்தை போக்குறதுதான் அந்த அவச்சேதமா அந்த பிரிச்சு கொடுக்கறத காலமே இருக்கு. ஆனால் காலையில் உண்பதில்லை இரவில் உண்கிறான் நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்தையும் சேர்த்து ஆகையினால் ராத்திரி பொழுது உண்கிறான் அப்படின்னு நம்ம கொள்ளுவோம் இன்ஃபரன்ஸ் ப்ராசஸ்ல. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த புத்தியே சேர்த்து வேற ஒரு இடத்தை பார்க்க வேண்டாத படிப்பு என்ன பண்ண அந்த புத்தியை வந்து இன்னொரு புத்தியை ஏற்படுத்தும் அப்படின்றான். இதுவும் அவனுடைய கொஞ்சம் ஒரு மாதிரி சரியா இல்லை. நம்மளுடைய ப்ராசஸ் தான் கொஞ்சம் சரியா இருக்கு. இது வந்து இன்ஃபரன்ஸ்ல கொள்றதும் சுலபம் தோன்றுது. ஏன்னா நம்ம பேசும்போது அப்படிதான் பேசுவோம். ஹவு டு யூ நோ தட்? எப்படி தெரிஞ்சில்ல அவன் ராத்திரி சாப்பிடறான்னு எப்படி தெரிஞ்சுட்டாரு அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம? அவன் ஆமா காத்தால சாப்பிடறதுல மருத்துவம் இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கூட சேர்த்து சொல்ற மாதிரிதான் இருக்கு. இன்னொரு பெரிய இதுவா தெரியல. ஆனா இதுவும் ஒரு வகை, யோசிக்கிற வகை. அந்த முன்கிதான் என்பதில்லை அப்படிங்கிறதுதான் விரோதமா பார்க்கலாம், சேர்க்கவே முடியாது அப்படின்னு பாக்குறேன். இப்போ வந்து இது படுத்திருக்கிறான்றத நம்ம பட்சத்து பார்க்காம இருந்திருந்தா ப்ராபப்ளி மீமாம்சகன் சொல்றது நம்ம உண்கிறான் உண்பதில்லை ரெண்டும் எப்படி இருக்கு சொல்லு களையறதுக்கு இன்ஃபரன்ஸ் இந்த அர்த்தாபத்தி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல வராரா? கிடையாது. படுத்திருக்கிறான்றோ நம்ம நேரா இப்படி வச்சுக்கோமே, படுத்திருக்கிறான்னா விட்டுடுவோம்.
தேவதத்தன் உண்கிறான் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. படுத்திருக்கான்றதை விட்டுடுங்க, தேவதத்தன் உண்கிறான் அப்படின்னே சொல்றாரு. அவர் அப்புறம் சொல்றாரு ராத்திரியில் காலையில் உண்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன யோசிப்போம்? அவ்வளவுதான், படுத்திருக்கான்றதை விட்டுருவோம், தேவதத்தன் உண்கிறான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம எடுத்து சேர்த்து புத்தி நம்ம ஏற்கவே இருக்காது. அதனால அந்த விரோதத்தை போக்குறதுக்காக நம்ம புத்தியை என்ன பண்ணணும் அப்படின்னா வேற ஒரு விஷயத்த நம்ம எடுத்து கொடுப்போம். ராத்திரி சாப்பிடுறாரு அப்படின்னு அது அவ்வளவு கிளியரா இல்ல ப்ராசஸ் என்ன சொல்றோம் அப்படின்னு. விரோத பருத்திருக்கிறான்றது இல்லைன்னா காலையில் உண்பதில்லை இரவில் சாப்பிடுகிறான்னா அதுல என்ன விரோதம் இருக்கு? அதுதான் விரோதம் இருக்குன்னு சொல்றான். உங்கிரான் உண்பதில்லை அப்படின்னு விரோதம் இருக்கு அப்படின்னு சொல்றான். சரி, மறுபடியும் இதோட போதும் அந்த அர்த்தாபத்தின்றது. அந்த ஹேத்வாபாசம் வந்து அப்போ இன்னைக்கு பார்க்க சரி சோபாதிகம் அப்படின்னு சரி ஹேத்வாபாசம் வந்து அநேகமா ஞாபகம் வச்சிருக்கணும். என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த அனுமதியோ இல்லாட்டி அந்த அனுமானமோ தடைப்பட்டு போகும் அப்படின்றதுதான் அந்த ஹேத்வாபாசம். இப்போ உதாரணத்துக்கு என்ன பார்த்தா நம்ம மலையானது நெருப்பை கொண்டது. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு பொருளாக இருக்கிற அப்படின்னா அப்படின்னு சொன்னா ஏன் இந்த இன்ஃபரன்ஸ் தப்பா போடுது? மலையானது நெருப்பை கொண்டது ஏன்னா அது பிரணயம் பொருளாக இருக்கிற அப்படின்னா பொருள் can be flammable, inflammable ரெண்டாவும் இருக்கணும். இல்ல சரியா கேட்கல. கோவிந்தன் சுவாமி கை தூக்கிடுறாங்க. ஆமா சார், இது ஆன்சர் பத்தில தான் கை தூக்கிறேன். பொருள் வந்து பல பொருள்கள் இருக்கலாம், பல பொருள்கள் நெருப்பு இல்லாம இருக்கலாம். பொருள்ங்கிறது வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். மலையில நெருப்பு இருக்குங்கிறதுக்கு எந்த ஸ்பெசிபிக் ரீசனையும் காமிக்கல. இப்ப எத்தனையோ பொருள் இருக்கு, தண்ணீர் இருக்கு, தண்ணீர்ல நெருப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் சரிதான், இல்ல அதெல்லாம் சரிதான். அது சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். எக்ஸாக்டா அவன் என்ன ஆகுதுன்னு என்ன எப்படி சொல்ல வரான்? தப்பா போறது ஹேத்துன்னு இவர் சொல்றது வந்து பொருளாக இருக்கிறபடியால் அப்படிங்கறத ஹேத்துவா சொல்றாரு. அந்த ஹேத்து வந்து பல இடங்கள்லயும் இருக்கு, ரொம்ப சர்வசாதாரணமா எல்லா இடங்கள்லயும் இருக்கிறதுனால அது ஹேத்துவா கொள்ள முடியாது. ஹேத்துன்றது எப்படி இருக்கும்? அது சரிதான், அது நம்ம யாருக்கிட்ட நம்ம சொல்லிடுவோம். அந்த இந்த இன்ஃபுளுன்ஸ் ஏன் தப்பா போகுது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பதில் தான். ஆனா இவன் வந்து வேற ஒரு மாதிரியா பாக்குறான் அப்படின்னு நம்ம பார்த்தோமே. இந்த ஒரு எண்ணம் ஏற்பட்டா மத்தொன்னு தடைப்பட்டு போகும். அந்த இன்ஃபுளுன்ஸ் வியாப்தி ஞானம் தடைப்பட்டு போகும் சுவாமி. வியாப்தி ஞானம் இருக்காது, வியாப்தி ஞானம் தடைப்பட்டு போகும். அப்போ நெருப்பில்லாத இடத்துலயும் பொருளாக இருக்கிற தன்மை இருக்குமே என்றால் நம்ம என்ன தெரிஞ்சுக்க மாட்டோம்? நெருப்பை விட்டு பிரியாதது இந்த பொருள் தன்மை அப்படின்னு நம்ம அந்த வியாப்தி ஞானம் தடைப்பட்டு போகும். சரியா? இதான் வந்து ரொம்ப அதிகமா ரொம்ப அழகா இந்த அபிப்பிராயத்துல ரொம்பவே அழகா வந்து யோசிச்சு சொல்லக்கூடிய விஷயம். ஹேத்வாபாசம் அப்படின்றது என்ன பண்றது அப்படின்னா இந்த மாதிரி இல்லாட்டி நம்ம இந்த இது தப்பான ரீசன் அப்படின்னு சொல்றோம். என்ன டிஃபைன் பண்ண முடியும் தப்பான ரீசன் அப்படின்னு? இதுக்கு மத்த தார்க்கிகால எடுக்கிறது இன்னும் அழகா மத்தொன்னும் இருக்கு. ஒரு ரீசன் எப்ப தப்பா போகும் அப்படின்னா அதுக்கு ஹேத்துவுக்கே வந்து 3 அம்சங்கள், 5 அம்சம் அப்படின்னு சொல்லுவா. 3 அம்சங்கள், சபக்ஷ விருத்தித்வம், விபக்ஷ அவிருத்தித்வம், பக்ஷ விருத்தித்வம் அப்படின்னு 3 அம்சங்கள் முக்கியமா வேணும். அதாவது சபக்ஷங்கள் எல்லாம் இருக்கும். சபக்ஷம் விபக்ஷம் அப்படின்னு நம்ம எத்தனை டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த டெர்மினாலஜி எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்கஷன் ரொம்ப சிம்பிளா எனேபிள் பண்றதுக்காக அந்த டெர்மினாலஜி. அப்ப சபக்ஷங்கள்ல இருக்கணும் ஹேத்துவானது, விபக்ஷத்துல இருக்கக்கூடாது, பக்ஷத்திலையும் இருக்கணும். இந்த 3 ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அது வந்து சரியான ஹேத்து. இது இல்லாம போச்சுன்னா அது ஹேத்வாபாசம் அப்படின்னு ஒரு சுலபமான ஒரு டெபினேஷன் சொல்லலாம். மத்தொன்னு அப்படின்னா இந்த ரீசனிங் பண்ணும் பொழுது இதை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது ஒரு விதம், அடுத்தவர்களுக்கு புரிய வைக்கும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சொல்ல இன்ஃபர் பண்ண இன்ஃபுளுன்ஸ் அந்த ஹேத்துக்கள் அந்த வாக்கியங்கள்லாம் சொல்ல கேட்கிறவருக்கு வந்து அவருக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸ் ஓடணும். அப்போ அவருடைய இன்ஃபுளுன்ஸ் எப்போ தடைப்பட்டு போகும் அப்படின்னு பாக்குறது. வாசி புரியுறதா?
இந்த ஞானம் தடைப்பட்டு போடுது அப்படிங்கிறாங்க இல்லையா? அப்ப நம்மளுடைய ரீசனிங் வந்து எப்போ வெண்டு போறோம், அந்த ஹேத்து எப்போ தப்பா போறது அப்படின்னா, நான் சொல்றேன் எதிராளிக்கு அதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னாலே அந்த அந்த ரீதியில போறான். இவங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. எப்படி சொல்றான், இந்த ஸ்தலத்துல இந்த இடத்துல எப்படி சொல்றான், அப்போ நெருப்பானது மலை நெருப்பை கொண்டது பொருளாக இருக்கிற அப்படின்னா அப்படின்னு கேட்கிறவர் என்ன பண்ணானா, அப்போ நெருப்பை விட்டு பிரியாத அந்த பொருள் தன்மையை கொண்டது மலை அப்படின்னு புரிஞ்சுட்டு அதை ப்ரிஃபர் பண்ணணும். நான் கேட்கிறவருக்கு அந்த டிஃபரன்ஸ் ஏற்படாது. ஏன்? நெருப்பை விட்டு பிரியாத பொருள் தன்மை அப்படின்னு அவருக்கு பாதம் ஏற்படும். அவருக்கு என்ன தெரியும், நெருப்பை விட்டு பிரிஞ்சு இருக்கிய பொருள் தன்மை. ஏன்னா குளமும் ஒரு பொருள் தானே, அங்க நெருப்பு இல்லையே. அப்ப நெருப்பை விட்டு பிரியாத தன்மை அப்படின்றது அந்த பொருளாக எந்தெந்த பொருளா இருக்குமோ அதான் பொருள் தன்மை அப்படின்னு நினைச்சுக்கோம். பிரமேயத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது புரியறதா? அந்த பொருள் தன்மை அப்படின்னா என்ன மீன் பண்ண புரியறதா? பொருளாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. எதெல்லாம் பொருளும் அது எல்லாத்தையும் இருக்கும். பிரமேயத்துவம் பொருள் தன்மை அப்படின்றது இருக்கும். அது ஒண்ணு நெருப்பு விட்டு பிரியாமலாம் இல்லையே, நெருப்பு பிரிஞ்சு இருக்கே அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சுட்டாருன்னா, அப்ப அவர் வந்து இந்த எதிராளி சொல்லக்கூடிய அந்த இன்ஃபுளுன்ஸ், அந்த எப்படி சொல்றது, உபபாதக ஸ்டேட்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து அவர் ஏத்துக்க மாட்டார். சரியா? இப்படி போறான் அவன். ஒரு ஹேத்து எப்போ தப்பா போகுது அப்படின்னா இப்படி போறான். சரி, இது ரெண்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். யாராவது அனுவாதம் பண்ண முடியுமா? 2 விதமா ஹேத்து தப்பா போறது அப்படின்னா 2 விதமா நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன சொன்னேன், கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு நினைக்கிறேன், வேகமா சொல்லிட்டேன்னா. முதல்ல வந்து ஹேத்துவுக்கு ஒரு 3 தன்மைகள் வேணும். சபக்ஷ விருத்தித்துவம், விபக்ஷ அவிருத்தித்துவம், அப்புறம் பக்ஷ விருத்தித்துவம். அதாவது சபக்ஷத்துல இருக்கணும், விபக்ஷத்துல இருக்கக்கூடாது, அதே போல பட்சத்திலையும் இருக்கணும். சபக்ஷம்னா என்ன? நிச்சித சாத்தியவான் சபக்ஷ எல்லாம். ஆமா, அப்படி என்ன அர்த்தம் சபக்ஷா? இப்ப உதாரணத்துல எடுத்துட்டா வந்து இப்ப மலை நெருப்பை உடையது, புகை இருக்கிறபடியால் எப்படி மடப்பள்ளியோ, இப்ப மடப்பள்ளின்றது வந்து சபக்ஷங்கள் எல்லாமே வந்து இது இருக்கும், சாத்தியம் இருக்கும். அதாவது இந்த நெருப்புன்றது இருக்கும் சபக்ஷத்துல, இந்த உதாரணத்துல. சரியா? அப்போ சபக்ஷங்கள்ல இந்த புகையானது இருக்கணும். சரியா? அந்த தன்மை இருக்கு. விபக்ஷம்னா என்ன? சாத்தியம் இல்லாத இடங்கள். சாத்தியம் இல்லாத இடம். ஒரு இடத்துல கூட நம்ம புகையை கண்டிருக்க கூடாது. சாத்தியம் இல்லாத இடத்துல புகையை கண்டா அதுக்கு அனுமானம் பண்ண மாட்டோம். அப்போ விபக்ஷத்துல இருக்கக்கூடாது. அதே போல முக்கியமா பட்சத்துல இருக்கணுமே. அப்ப இந்த தன்மைகள் எல்லாம் கொண்டிருந்தா அது சரியான ரீசன், சரியான ஹேத்து. சரியா? இது ஒரு விதமா சொல்லணும், சரியான ஹேத்து அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு முறை. மற்றொரு முறை என்ன? அது சரியானது தப்பானது. நம்ம ஹேத்து ஆபாசங்கள் தானே பாக்குறோம், தப்பான ஹேத்து. அப்ப இந்த தன்மைகள் ஏதாவது ஒண்ணு குறைஞ்சதுன்னா தப்பான ஹேத்து அப்படின்னு ஆயிடும். சரி, மற்றொரு விதம் என்ன? இது தப்பான ஹேத்து அப்படின்னு சொல்றதுக்கு மற்றொரு ரீதியில எப்படி போறாங்க நையாயிகள்? இந்த கிரமத்துல வந்து சில இது வந்து சில டைம்ஸ் வந்து இந்த வியாப்தி ஞானம் உருவாகாது. அந்த மாதிரி கிரமத்துல போகும்போது சில தடைகள் வரும். அதெல்லாம் வந்து தப்பான ஹேத்து. தப்பான ஹேத்து சொல்றோம். ஆக நம்ம வந்து இப்படி வச்சுக்கோ, நம்ம சரியா ரீசனிங் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்ப என்ன பண்ணுவாங்க, மத்தியஸ்த புருஷன் இருப்பான் இல்லையா, அவன் பாட்டு எல்லாத்தையும் முத்துண்டே போயிடுவான். இப்ப சொல்ற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் இந்த இங்கிலீஷ் சொன்னா இட் வில் மேக் சென்ஸ். சரியா? அப்படியே கேட்டு அவனும் இன்ஃபர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு சரியான ஞானம் இருக்கும் இல்லையா, அந்த மத்தியஸ்த புருஷனுக்கு எல்லாமே சரியா தெரிஞ்சிருக்கும். நம்ம பண்ற அந்த இன்ஃபரன்ஸ்ல ஏதாவது ஒரு அம்சத்துல வாதம் இருக்கிறது என்றால் அப்ப அந்த மத்தியஸ்த புருஷனுக்கு அந்த இன்ஃபரன்ஸ் ஏற்படாது. அப்போ நம்மளுடைய ரீசனிங் ஆனது தப்பு அப்படின்னு இந்த ஆங்கிளையும் போடுறேன். அப்ப இங்க என்ன இருக்கு, மலையானது நெருப்பை கொண்டது, பொருளாக இருக்கிறபடியினால், திரவியமாக இருக்கிறபடியினால் அப்படின்னு சொன்னா ஸ்ரீதரன் சுவாமி
சுவாமி தேவர் சொல்றது பரார்த்த அனுமானத்தை அது சொல்றல பரார்த்த அனுமானத்தை வச்சு. ஆமா, அந்த அந்த வகையில போய் அந்த பரார்த்தம் பண்ணும் பொழுது அப்பதான் எதிராக அந்த மத்தியஸ்த புருஷனுக்கு வந்து அந்த கோஷம் ஏற்படாத பொழுது அந்த மாதிரி பார்த்துட்டோம்னா இது வேற ஒரு முறை. அப்போ மலையானது நெருப்பை கொண்டிருக்கு திரவியமானபடியினால் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ மலையானது நெருப்பை கொண்டது புகை இருக்கிறபடினால் அப்படின்னு சொன்ன உடனே மத்தியஸ்த புருஷன் என்ன பண்ணுவான்? நெருப்பை விட்டு பிரியாத புகை மலையில் இருக்கு அப்படின்னு அவன் அந்த ஞானத்தை பெற்று அதுக்கப்புறம் நெருப்பு இருக்கு அப்படின்னு அவனும் அனுமதியை பெற்று அவன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இல்லையா? இப்போ நெருப்பை, அதாவது மலையானது நெருப்பை கொண்டது திரவியமானபடியினால் அப்படின்னு அவன் என்ன பண்ணன? இப்ப மத்தியஸ்த புருஷன் நெருப்பை விட்டு பிரியாத திரவியத்தன்மை மலையில் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நெருப்பை விட்டு பிரியாத திரவியத்தன்மை மலையில் இருக்கிறது அப்படின்னா மத்தியஸ்த புருஷனால தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. ஏன்? ஏன்னா அந்த திரவியத்துவம்ன்றது மலை கொண்டு இல்ல மத்த இடத்துலயும் இருக்கு, மத்த பொருள்கள்லயும் இருக்கு. ஆனாலும் அவனுக்கு அந்த இது ஏற்படாது. அந்த ஏற்படாது இல்லையா? மலையில மட்டும் அப்படி சொல்லக்கூடாது. நெருப்பு இருக்கிற இடத்துல மட்டும்தான் திரவியத்துவம் இருக்கணும் அப்படின்னு கிடையாது. நெருப்பு இல்லாத இடத்துலயும் திரவியத்துவம் இருக்கும். நெருப்பை விட்டு பிரியாத திரவியத்தன்மை அப்படின்றது வராது. அவனால புரிஞ்சுக்க முடியாது. ஆக அவன் மேற்கொண்டு இந்த அதுக்கு லட்சணம் இல்லைன்னு சொல்லலாமா? லட்சணம் இங்க வர பின் பாயிண்ட்னு சொல்லுவோம்ல, பின் பாயிண்டா கரெக்டா சொல்றான்னு இல்ல. இங்க லட்சணம் கிடையாது. லட்சணம்ன்றது வந்து வேற. லட்சணம் அசாதாரண தன்மை, அடையாளம். அது இங்க கிடையாது. ஆக நம்ம நெருப்பு விட்டு பிரியாத அப்படின்ற அந்த அம்சம் வந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. சரி, இதுதான் இந்த ஹேத்வாபாசம். அது வந்து நம்ம கடைசி ஒரு விட்டுருந்தோம். இந்த சோபாதிகம் அப்படின்னு உபாதி அப்படின்றது ஒண்ணு. அது சட்னி ஒரு 5 நிமிஷத்துல பாத்துக்கலாம். இப்போ என்னன்னா நெருப்பு மலை நெருப்பை கொண்டது புகை இருக்கிறபடியினால் அப்படின்றது சரியா இருக்கும். இப்போ நம்ம மலை அடிப்பாகத்துல இல்லாட்டி மலைக்குள்ள இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. மலையானது புகையை கொண்டது இருக்கு நெருப்பு இருக்கிறபடினால் அப்படின்னு சொல்ல முடியுமா? மலை புகையை கொண்டது நெருப்பு இருக்கிறபடியினால் சரி வருமா? ஒரு கால் வரும் சுவாமி. எப்போ வந்து ஒருவேளை மழை பெஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த விறகு ஆறுதுறைங்கிற அதாவது ஈர விறகு இருந்ததுன்னா அப்ப வந்து மழை நெருப்பு இருக்கும். சரியா? அப்போ நெருப்பு இருக்கு அப்படின்றதுனால அங்க புகை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? ஆனா புகை இருந்தா கண்டிப்பா அங்க நெருப்பு இருக்கும். ஏன்னா நெருப்பு இருந்தும் புகை இல்லாத இடங்கள்லாம் இருக்கு. பழுக்க நம்ம வந்து இரும்ப காய்ச்சணும்னா அங்க நெருப்பு இருக்கு, ஆனா புகையே அங்க ஏற்படாது. ஆக மலையில வந்து நம்ம நெருப்பை பார்த்துட்டு அங்க புகை இருக்கு அப்படின்னு நம்ம அனுமானம் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா இங்க வந்து இப்போ நெருப்பை விட்டு பிரியாதது புகை, ஆனா புகையை விட்டு பிரியாதது நெருப்பு அப்படின்றது கிடையாது. சரியா? இது ஒரு வகையா என்ன பண்ணுவோம், நம்ம இந்த அனுமானமானது தப்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சுப்போம். சரியா? இதான் நம்ம இந்த முதல் தோஷம் பார்த்தோம். சாதாரணம் அப்படின்ற அதே தோஷம் தான் இங்கேயும். ஏன்னா திரவியமா இருக்கணும் அப்படின்னா திரவியமா இருந்தாலே அங்க நெருப்பு இருக்கும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எப்படியோ அதே போலதான் நெருப்பு இருந்தாலே அங்க புகை இருக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாது. சரியா? அப்ப இந்த வியாப்தியே சரி வரல அப்படின்றது. இந்த வியாப்தி சரி வரல அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு மற்றொரு ரீதியிலும் போகும். உபாதி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இங்க இந்த நெருப்பு இருக்கு, ஆகையான புகை இருக்கு அப்படின்றது எப்போ சொல்லலாம் அப்படின்னா இங்க நெருப்பு வந்து காரணமாக இருக்கு, புகை வந்து காரியம். நம்ம காரியத்தை வச்சுட்டு காரணத்தை அனுமானம் பண்ணலாம் அப்படின்னா சரி வருமா? காரியத்தை வச்சுட்டு காரணத்தை அனுமானம் பண்ணலாம் சரி வருமா? அது வரும் சுவாமி. சுவாமி சரி வரும் தான் தோன்றது. சரி வருது இல்லையா? ஸ்ரீரன் சுவாமி ஆமா சரி. ஆக காரியத்தை வச்சுட்டு காரணத்தை அனுமானம் பண்ணலாம். சரி, இப்போ ரிவர்ஸ்ல விபரீதமா காரணம் இருக்கு, அது வச்சுட்டு காரியத்தை அனுமானம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவோம். அது நிறைய பண்ண முடியாது சுவாமி. அது நிறைய இருக்குமே, ஒரு காரணத்துக்கு நிறைய பொருள் இருக்கு.
இப்போ காரணம் அப்படின்னா நிறைய காரணம் தான் என்ன பண்றது. இப்போ காரியம் இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு தெரியும் அப்படின்னா எல்லா காரணங்களும் இருக்குன்னு இன்ஃபர் பண்ணிடலாம். காரணம் இருக்கு அப்படின்றதுனால இன்னொரு காரணம் தேவைப்படுதுன்னா தெரியாது. இதுதான் இங்க என்ன இருக்குன்னா, நம்ம நெருப்பை கொண்டு புகை அனுமானம் பண்றோம் அப்படின்னா ஒரு நெருப்பானது காரணம். ஆனா அது மட்டும் போறாது. அங்க என்ன வென்றிருக்கு அப்படின்னா அந்த ஈரமான விறகு வென்றிருக்கு. இந்த இந்தம் இந்த எரிபொருள் இருக்கு இல்லையா, அதுல கொஞ்சம் இது இருக்கணும், நீர் பசை இருக்கு. ஆக அந்த நீர் பசை இருக்கிறதா வந்து இந்த புகை ஏற்படுத்துது. ஆக என்ன ஆகுது அப்படின்னா இப்படி வேணா அனுமானம் பண்ணிருக்கலாம். என்ன பண்ணிருக்கலாம், இங்க வந்து புகை இருக்கு அப்படின்னு எப்போ அனுமானம் பண்ண முடியும் அப்படின்னா நீர் பசை இருந்தா அனுமானம் பண்ணணும். ஆர்திர இந்தன சஞ்யோகம் அப்படின்னு சொல்லுவோம். வெறும் நீர் பசை மட்டும் கிடையாது, நீர் பசையுடன் கூடின எரிபொருள். நீர் பசையுடன் கூடின எரிபொருள் இருந்தது என்றால் நம்ம நெருப்பு இருக்கணும். எரிபொருளுடைய தொடர்பு அப்படின் போது அந்த நெருப்பு இருக்கு எல்லாமே அப்படி வந்துடுது. ஆக அது இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த புகை இருக்கு அப்படின்றது அனுமானம் பண்ணலாம். சரியா? இப்போ அந்த நீர் பசை அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் உபாதி அப்படின்னு சொல்றோம். அது ஏன் உபாதி அப்படின்னா உண்மையா இதுதான் வந்து இந்த புகையை ஊகம் பண்றதுக்கு இதுதான் உண்மையான காரணமாக இருக்கு, ஊகம் பண்றதுக்கு. ஆனா என்ன பண்றதுன்னா நெருப்பே போதுமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறது. அப்படிப்பட்டதுதான் உபாதி. தன்னுடைய அந்த ஒரு ஊகத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த தன்மைய பக்கத்துல இருக்கக்கூடிய நெருப்புல எடுத்து குடிக்கிறது. அதான் சமீபே ஆகியதே உபாதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப தணல்ன்றத நம்ம நெருப்புன்னு எடுத்துக்க முடியாதா? தணல், அதாவது ஒரு தணல்ன்றத நெருப்புன்னு எடுத்துக்க முடியாதா? தணல் நெருப்பு. அப்ப அது இல்லாம அந்த புகையே வராது. அந்த நெருப்பு அந்த விறகுல கூட அது தணல் இல்லைன்னா அந்த புகையே வரப்போகுது சார். நெருப்பு இல்லாம புகை வராது. நெருப்பு இல்லாம புகை வராது தெரிஞ்சது தானே. புகை இருக்கிறதா நெருப்பு அனுமானம் பண்ணா நெருப்பு இருந்தா புகை வருமா அப்படின்னு தான் கேள்வி. நெருப்பு இருந்தாலே புகை வருமா அப்படின்னு தான் கேள்வி. சரி, இப்போ இங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த உபாதின்றது வந்து இந்த ஈர விறகு அதோட கூட கண்டிப்பா எரி இருக்கு. எரிபொருள் வந்து ஈரமா இருக்கும் அப்படின்னு தான் தாற்பயம். இந்த ஆர்திர ஈரக்கட்டை இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த உபாதி அப்படின்றது என்ன ஒரு தன்மையை கொண்டு அப்படின்னா சாத்திய வியாபகமாகும், சாதன அவ்வியாபகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க நமக்கு என்ன சாத்தியம், இப்போ நம்ம என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோம், இங்க நம்ம பாக்குற அனுமானத்துல புகையை சாதிக்க சாத்தியம் புகையாக இருக்கு. புகையை சாதிக்க பார்க்கலாம். எதை சாதனமா வச்சுட்டு இருக்கோம்? நெருப்பு. சரியா? எல்லாருக்கும் ஓகே தானே? சந்தேகம் இல்லையே. நெருப்பு சாதனமா வச்சுட்டு இருக்கோம், புகையை சாத்தியமா வச்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த உபாதி இந்த நீர் பசை கொண்ட இந்த எரிபொருள் அது எப்படி இருக்கு அப்படின்னா சாத்தியம் நெருப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு அவ்வியாபகமா இருக்கு. அது ஒண்ணு இது சுத்தல என்ன சொல்றது, வியாபகமா இல்ல, என்கம்பஸா. அது எங்கெங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பா இந்த நீர் பசை இருக்கணும் அப்படின்றது கிடையாது. சரியா? அப்போ இந்த நெருப்புக்கு இது வியாபகமா கிடையாது. ஆனா இது என்ன பண்றதுன்னா இந்த புகைக்கு சாதனம் இருக்கு இல்லையா, புகை, அதுக்கு இது வியாபகமாக இருக்கு. எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பா என்ன இருந்தாகலாம், எரிபொருள் நீர் பசையுடன் கூடி இருந்துதான் ஆகணும். அப்ப ரெண்டு தன்மை இருக்கு. நெருப்பு இருக்கணும் அப்படின்னா இது இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. புகை இருந்தா கண்டிப்பா இது இருக்கணும் அப்படின்ற அவசியமும் இருக்கு. இப்படிப்பட்ட தன்மை இருந்தா அதான் உபாதி. சாமி கேள்வி இருக்கா? ஆமா சுவாமி, ஒரே ஒரு சின்ன இது டவுட்டு. இப்ப நம்ம பார்த்த உதாரணத்துல சாத்தியம் வந்து புகை தானே சுவாமி? ஆமா, புகை. சாத்தியம் புகை, சாதனம் நெருப்பு. அப்ப சாத்தியத்துல இருக்கக்கூடியது வியாபகமா இருக்கக்கூடியது. சாத்தியம் புகை, சாதனம் நெருப்பு. இப்ப சாத்தியம் புகைக்கு வந்து இது வியாபகமா இருக்கும். அதாவது அர்த்தம் எங்கெங்கன்னா புகை இருக்கோ அங்க கண்டிப்பா இந்த
ஆர்திரவம், அதாவது நீர்ப்பசையுடன் கூடிய எரிபொருள். சரியா? ஆனா நீர்ப்பசையுடன் கூடிய எரிபொருள் இருக்கு அப்படின்றதுலாம் அவங்க நெருப்பு இருக்கும் அப்படின்றது அவசியம் கிடையாது. சரியா? ஆக இப்படிப்பட்ட தன்மையை கொண்டதுதான் இந்த உபாதி அப்படின்றது. அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு இன்ஃபரன்ஸ், இன்னொரு இன்ஃபரன்ஸ், ஒரு அனுமானம் பண்றோம். என்ன அனுமானம்னா, இந்த புகையானது நெருப்பை விட்டு பிரிந்திருக்கும். சரியா? புகையானது நெருப்பை விட்டு பிரிந்திருக்கும். ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? என்ன ஹேத்துவா சொல்லலாம்? புகையானது நெருப்பை விட்டு பிரிந்திருக்கும். இதுவரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்றது, அந்த ரெண்டு செட் பண்ணி சொல்லிடுறேன். இந்த உபாதின்றது சாதன அவ்வியாபகம், சாத்திய வியாபகம். அதாவது புகை இருந்தா கண்டிப்பா இந்த நீர்ப்பசை அப்படின்றது இருக்கும். ஆனா நீர்ப்பசை இருக்கு அப்படின்றதுனால நெருப்பு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரியா? ரெண்டுத்தையும் மனசு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இன்ஃபரன்ஸ் அனுமானத்துக்கு வாங்க. புகையானது நெருப்பு இல்லாத இடத்திலும் இருக்கும். ஏன்? நீர்ப்பசை உள்ள எரிபொருள் இருக்கிறபடியால். நீர்ப்பசை உள்ள எரிபொருள் இல்ல, இது சிரமம் தான், நானே சொல்லிடுறேன். அது இது புரிஞ்சுட்டா கூட போதும், சிரமமான விஷயம் தான். புகையானது நெருப்பில்லாத இடத்திலும் இருக்கும். ஏன் அப்படின்னா, நெருப்பில்லாத இடத்தில் இருக்கக்கூடிய நெருப்பில்லாத இடத்தில் இருக்கக்கூடிய இந்த புகையானது அப்படின்னு இருக்க, நெருப்பானது புகையில்லாத இடத்தில் இருக்கும். அதனால நம்ம வந்து இப்போ இன்சர்ட் பண்ண மாட்டோம். நெருப்பானது புகையில்லாத இடத்தில் இருக்கும். சரியா? மாதிரி சொல்லிட்டேன்னா மறுபடியும் சொல்றேன், நெருப்பானது புகையில்லாத இடத்துல இருக்கும். ஏன் நெருப்பானது புகையில்லாத இடத்துல இருக்கும் என்றால், எதை நீர்ப்பசை, அதாவது புகை எதை விட்டு பிரியாமல் இருக்குமோ அந்த நீர்ப்பசை அதில்லாத இடத்தில் இருக்கிறபடியினால். சரியா? இது ஒண்ணும் இல்ல பெருசா, இந்த ஒரு கான்சென்ட்ரிக்கா 3 வரைஞ்சின்றோம்னா இப்போ என்ன இருக்கு, இப்போ முதல்ல வந்து இந்த நீர் பசை இருக்கு இல்லையா, இந்த நீர் பசைன்றது வந்து வியாபகம் அப்படின்னு சொல்றோம். எதுக்கு வியாபகம்? நீர் பசை புகைக்கு வியாபகம் இல்லையா? அப்ப புகை இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் கண்டிப்பா நீர் பசை இருக்கு. சரியா? ஆனா நெருப்பு எப்படி இருக்கு? அது நீர்ப்பசை இல்லாத இடத்துல இருக்கு. சரியா? நீர்ப்பசை இல்லாத இடத்துல கூட புகை இருக்கு, நெருப்பு இருக்கு. இவ்வளவுதான். இப்போ இந்த நீர்ப்பசையானது அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, இந்த புகையில்லாத இடத்துல நெருப்பு இருக்கு அப்படின்னு நேர பாக்குறது அது ஒண்ணு. இந்த நேர சாதாரணம் அப்படின்ற தோஷத்துல போய் சேர்ந்துடும். இந்த வழியிலையும் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம், புகையானது அது இருந்தாலே கண்டிப்பா என்ன இருக்கணும்னா நீர்ப்பசை இருக்கணும்னா, நீர்ப்பசை இல்லாத இடத்துல நெருப்பையும் பார்க்கிறோம். இது சரிதானே? பெரிய அந்த வஞ்சி பதவி சுலபமாயிடும். இதுதான் அந்த சாத்திய வியாபகமாகவும் இருக்கு, சாதன அவ்வியாபகமாகவும் இருக்கு. சாதனம் என்ன நமக்கு இங்க? நெருப்பு. சாதனம் நெருப்ப இது என்கம்பாஸ் பண்ணல. அப்போ நெருப்பு இருந்தா கண்டிப்பா இது இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப இது இல்லாம இருந்தாலும் நெருப்பானது அங்க இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. ஆனா இந்த இது எப்படி இருக்கு, இந்த நீர் பசையானது எப்படி இருக்கு அப்படின்னா, புகை இருந்தா கண்டிப்பா இது இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. சரியா? அப்போ இந்த புகைக்கு வியாபகமாக இருக்கு இது. அப்ப புகை வந்து இதை விட்டு பிரியாமல் இருக்கு. நீர் பசையை விட்டு பிரியாமல் புகையானது இருக்கு. அப்படிப்பட்ட அந்த நீர் பசை இல்லாத இடத்துல நெருப்பு இருக்கு. அப்போ புகையில இடத்துலயும் நெருப்பு இருக்கிறது ஆகும் அப்படின்றான். கஷ்டமா இருக்கா? நீர்ப்பசை அது எப்படி இருக்கு அப்படின்னா, நீர்ப்பசைய விட்டு பிரியாமல் புகையானது இருக்கு. புகை இருந்தாலே அங்க கண்டிப்பா என்ன இருக்கணும்? நீர்ப்பசை இருக்கணும். சரியா? புகை இருந்தாலே கண்டிப்பா அங்க நீர்ப்பசை இருக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு. நீர்ப்பசை இல்லாத இடத்துல இப்ப நெருப்பு இருக்கு அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம்டா சொல்லலாமா? புகை இல்லாத இடத்துல நெருப்பு இருக்கு அப்படின்றத சொல்லலாமா?
சொல்லலாம். ஏன்னா வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். நெகேட் பண்ணிட்டு இருக்கு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நீர் இல்லாத இடத்துல மாத்திரம் இருக்குன்னு சொன்னா சரி நெருப்பு. அப்படி சொல்லலையே, நீர் இல்லாத இடத்துல நெருப்பு இருக்குன்னு சொல்றேங்க. நீர் இருக்கிற இடத்துலயும் இருக்கலாமே, ஈர விறகுல இருக்கலாமே. அது சரி. அதனால என்னால சொல்ல முடியாதுங்கிறேன். ஏன் நெருப்பு, அதாவது இப்ப இந்த ஈர விறகு இருக்கு இல்லையா, கன்க்ளூசிவா வரல, நெசசரி கன்க்ளூஷனா வரல. வருதுன்னு தான் சொல்றது. இப்போ இப்படி வச்சுக்கோங்க, இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸா போட்டு பார்த்துட்டோம்னா இருக்கிறதே சப்செட் என்னது, புகை தான். புகை இருக்கிற இடத்துல கண்டிப்பா என்ன இருக்கணும், அந்த நீர் பசை இருக்கணும். சரியா? அப்போ வந்து ரெண்டாவது பெரிய சர்க்கிளா போட்டுடலாம். இது என்ன பண்றது அப்படின்னா, இது வந்து அது மூணாவது சர்க்கிளாக இருக்கோ, இல்லாட்டி எப்படி சொல்றது, என்கம்பாஸ் எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். கொஞ்சம் வேற இடத்துல போறது இல்லையா, வேற இடத்துல போனாலே என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து கண்டிப்பா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் தான். அது வந்து இதுவே கிடையாது, சப்செட் சூப்பர் தான். இந்த மூணாவது இருக்கக்கூடிய அந்த நெருப்பானது இந்த செகண்ட் செட்டை தாண்டி கொஞ்சம் போயிருக்கு அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் செட்டை தாண்டி போனதான அர்த்தம். அதேதான் இங்க நடந்திருக்கு. இந்த புகையானது அது எப்படி இருக்கும்னா, இதை விட்டு பிரியாமல் இருக்கும். இந்த நீர் பசையை விட்டு பிரியாமல் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், புகை இருந்தாலே கண்டிப்பா அங்க நீர் பசை இருந்து ஆகணும் அப்படின்றது. சரியா? அப்படிப்பட்ட ஒரு நீர் பசை இல்லாத இடத்துல நெருப்பு இருக்கு. அப்படின்னு சொன்னா அப்போ அங்க நெருப்பு இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அது ஏதோ ஒண்ணு. அப்போ இப்படி என்ன வச்சுக்கோங்க, ஒரு இப்படி உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா, இப்போ ஒரு இடத்துல நெருப்பு இருக்கு, அங்க நீர் பசை இல்லை. இப்படி வச்சுக்கோங்க, இதுதான் சொல்றேன். இப்போ ஒரு இடத்துல நெருப்பு இருக்கு, அங்க நீர் பசை இல்லை. இது சரியா? இதை நம்ம சொல்லியிருக்கோம், நீர் பசை இல்லாத இடத்துல நெருப்பு இருக்கும் அப்படின்னு. நீர் பசையே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ அங்க புகை இருக்குமா? நீர் பசையே இல்லை, புகை இருக்குமா? இருக்காது. கேஸ் ஸ்டவ் வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். என்னது? கேஸ் ஸ்டவ்லாம் ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். அங்க வந்து நீர் பசை இல்லை, ஆனா நெருப்பு இருக்கு, புகை இல்லை. புகை இரும்பு ஆனா அந்த நாலேஜ் ஹீட் பண்றான். இப்ப என்ன இங்க முக்கியம் அப்படின்னா, அங்க புகை இல்லைன்றது நம்ம தெரிஞ்சிருக்க கூடாது, அதான் முக்கியம். புகை இல்லைன்னு தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோமே, அப்ப புகை இல்லாத இடத்துல நெருப்பு இருக்கு அப்படின்னு நேரவே நம்ம தெரிஞ்சுதான். இந்த ப்ராசஸ் வந்து வேற. சரியா? இப்ப புகையில நெருப்பு இருக்கு அப்படின்னு நேரம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம், முதல்ல புகை இருந்தா கண்டிப்பா அங்க நீர் பசை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். இது ஒண்ணு தெரிஞ்சுட்டு இருக்கிறது. நீர் பசை இல்லாத இடத்துல நெருப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். இப்ப நீர் பசை இல்லாத இடத்துல நெருப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டோம். அப்ப அந்த இடத்துல நீர் பசை இல்லை. அப்ப நீர் பசையே இல்லைன்னா அதை விட்டு பிரியாத புகை எப்படி இருக்கும்? புகை இருக்காது. அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். நெருப்பு பிளஸ் நீர் பசை, நெருப்பு கூட நீர் பசை புகையை உருவாக்கும். நெருப்பு பிளஸ் புகை நீர் தன்மை இன்மை புகை இல்லாமை, அப்படி வச்சுக்கணுமா? அதுதான் கரெக்டு தான். அதுக்கும் நமக்கும் இப்போ நமக்கு என்ன வேண்டியிருக்கும், புகை இல்லாத இடத்துல நெருப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த நீர் பசை வந்து நல்ல ஒரு உபாதியா இருக்கும். ஒரு தடவை வரைஞ்சி பார்த்துட்டு அப்புறம் யோசிப்பாரு, சரியா வரும். இப்போ கடைசி சொன்னது வந்து சுலபமா இருக்கும் தோன்றது. நெருப்பு இல்லாத நீர் பசை இல்லாத இடத்துல நெருப்பு இருக்கு. அப்போ நீர் பசை எப்படிப்பட்டது அப்படின்னா, புகை இருந்தா கண்டிப்பாக நீர் பசை இருக்கு அப்படின்றது அந்த ஒரு தன்மை இருக்கா? அப்ப நெருப்பு இல்லாத நீர் பசை இல்லாத இடத்துல அங்க நெருப்பு இருக்கு. அப்ப நீர் பசையே இல்லை அப்படின்னா அங்க புகையும் எப்படி இருக்கும்? புகையும் இருக்காது அப்படின்னு நம்ம வந்து இப்போ என்ன இன்சர்ட் பண்றோம் அப்படின்னா, நெருப்பானது புகையில்லாத இடத்துல இருக்கும். என்ன ஹேத்து? நெருப்பானது புகையில்லாத இடத்துல இருக்கும். என்ன ஹேத்து சொல்லணும்? நீர் பசை இல்லாதபடியால் சுவாமி, நெருப்பானது புகையில்லாத இடத்துல இருக்கும். ஏன்னா நீர் பசை இல்லாதபடியால்
நீர்ப்பசை இல்லாத இடத்துல இருக்கிறபடியினால். அது போதுமா? நீர்ப்பசைக்கும் புகைக்கும் ஒரு சம்பந்தம் சொல்லணும். புகையை விட்டு பிரியாத நீர்ப்பசை இல்லாத இடத்தில் மாத்தி சொல்லணும். இப்படி யோசிச்சு பார்ப்போமே, இந்த ஆக்சுவலா மாத்தி சொல்லணும். இப்படி வேணா யோசிச்சு பார்ப்போம். புகையை விட்டு பிரியாத நீர்ப்பசை அதை தாண்டி இருக்கிறபடினால் அப்படின்னு சொன்னா சரி வருமா? நீர்ப்பசை இப்ப என்ன ஆயிடுறது நமக்கு? இப்போ நீர்ப்பசை வந்து வியாபியம் ஆயிடுறது, அதே சப்செட் ஆயிடுறது. புகையை விட்டு பிரியாத நீர்ப்பசை அப்படின்றத வச்சுட்டோம்னா சரி வராது. ஏன்? புகையை விட்டு பிரியாத நீர்ப்பசை அப்படின்னா புகையை விட்டு பிரியாத நீர்ப்பசை, புகையை விட்டு பிரியாத நீர்ப்பசை அதை தாண்டி இருக்கிற இப்போ அந்த புகையும் நெருப்புமே கூட ஒரு சேம் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிளா கூட இருக்கலாம் இல்லையா? என்னன்னு புரியுதா? இல்ல, இந்த நீர் பசைன்றது மாய்ஸ்டர்னு வச்சுட்டா, நம்ம இங்க லாஜிக் பேசுறோம். ஒரே நிமிஷம், அது அந்த மாய்ஸ்டர் இதெல்லாம் வேண்டாம். இல்ல என்ன கேள்வின்னா, நெருப்பானது புகை இல்லாத இடத்தில் இருக்கும். எப்படி சொல்லணும்? புகையை விட்டு பிரியாத அப்படின்னு தப்பாயிடும். சரியா? நெருப்பானது புகை இல்லாத இடத்தில் இருக்கும். புகையானது எந்த ஒரு நீர்ப்பசையை விட்டு பிரியாமல் இருக்கோ அந்த நீர்ப்பசையை தாண்டி இருக்கிறபடியினால், அது இல்லாத இடத்தில் இருக்கிறபடியினால் அப்படி சொன்னதான் சரி வரும். மாத்தி சொல்லணும், அதை விட்டு பிரியாது அப்படின்ற இடத்துல. இந்த புகைக்கு ரெண்டு தேவைப்படுறது, ஒண்ணு நெருப்பு, ஒண்ணு நீர்ப்பசை. கரெக்ட். ஆனா நெருப்புக்கு அந்த புகை தேவையில்லை. இல்லையே, நீங்க ஏன் இந்த கட்சி எனக்கு பிடிக்க மாட்டேங்கிறீங்க? வேற ஏதோ நம்ம பேசிட்டு இருக்கோம். புகைக்கு வந்து ரெண்டு தேவைன்றதெல்லாம் டிசைட், அதெல்லாம் விட்டுடுங்க. இப்போ இது விஷயம் அவ்வளவுதான். இப்போ புகையானது நெருப்பானது இனிமேல் யாரும் கை தூக்கினாதான் பேசணும், இல்லாட்டி நான் சொல்லும் போது பேசணும் போது. நெருப்பானது புகையை தாண்டி இருக்கு அப்படின்னு நம்ம புகை இல்லாத இடத்துல இருக்கும் அப்படின்னு அனுமானம் பண்ணணும்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு நீர்ப்பசையை விட்டு பிரியாமல் புகை இருக்குமோ அப்படிப்பட்ட நீர்ப்பசை இல்லாத இடத்தில் நெருப்பு இருக்கிறபடியினால் இப்படின்னுதான் சரியா சொல்லணும். சரியா? இது ஒண்ணு அந்த அடுக்கடுக்கா கான்சென்ட்ரிக்கா நம்ம இந்த 3 செட்டு வரைஞ்சா போகுது. சரியா? அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கொண்டு வந்துடணும். இதுல நீர்ப்பசையில கொண்டு வந்தா போதும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா யோசிக்கிறதுக்காக கோவிந்தன் சுவாமி சொன்னதை யோசிச்சு பார்த்தோம்னா அங்க சரி வராது. நெருப்பானது புகையை விட்டு பிரியாது. ஏன்? புகையை விட்டு பிரியாத நீர்ப்பசை இல்லாத இடத்தில் இருக்கிற அப்படின்னா, புகையை விட்டு பிரியாத நீர்ப்பசை அப்படின்றது இருக்குன்னு வச்சுக்கோங்க. புகையை விட்டு பிரியாத நீர்ப்பசை என்ன தெரிய வருது? நீர்ப்பசை இருக்குதுன்னா அங்க கண்டிப்பா புகை இருக்கு அப்படின்னு தெரிய வருது. சரியா? நீர்ப்பசை இருந்தா அங்க கண்டிப்பா புகை இருக்கும் இப்படின்னுதான் தெரிய வருது. அதே போல நீர்ப்பசை இல்லாத இடத்துல நெருப்பு இருக்கு அப்படின்னு தெரிய வருது. இதனால இப்ப என்ன ஆகுது? புகை இல்லாத இடத்துல நெருப்பு இருக்குன்னு நமக்கு கிடைக்காது. நீர்ப்பசை இருந்தா, நீர்ப்பசை வந்து 5 இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 இடத்துல கண்டிப்பா புகை இருக்கும், உள்ளவங்கதான் தெரியும். ஆனா 10 இடத்துல புகை இருக்கலாமே, அது ஒன்றும் கவலை கிடையாது. அதே போல அதே 10 இடத்துல தாண்டி இருக்கக்கூடிய 5 இடத்துல நெருப்பு இருக்கு. ஒரு புகையை தாண்டி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுறதா? சரி, வரைஞ்சி பார்த்தா தான் புரியும்னு நினைக்கிறேன். வரைஞ்சி பார்த்துட்டு கொஞ்சம் எழுதி பார்த்தா தான் அதுல இது ஒரு நேரம் ஒரு தடவை சொன்னாதான் அது சிரமமா இருக்கும். ஆனா இதான் உபாதி இன்னைக்கு ரொம்ப ஆழமா போயிட்டோம்னு தோன்றது, கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்படுத்துற மாதிரி. ஆனா இந்த உபாதின்றதுல என்ன நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நெருப்பானது புகை இல்லாத இடத்துல இருக்கும் அப்படின்னு நேர பார்க்கல. நேர பார்த்து தெரிஞ்சுக்காம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த புகையானது நீர்ப்பசையை விட்டு பிரியாதது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட நீர்ப்பசையை தாண்டி நெருப்பானது இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இது ரெண்டு தெரிச்சு நம்ம என்ன இன்ஃபர் பண்றோம், என்ன பண்றோம்? நெருப்பானது புகையை விட்டு புகை இல்லாத இடத்திலும் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரெண்டு தெரிச்சு நெருப்பானது புகை இல்லாத இடத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம இன்ஃபர் பண்றோம்.
அப்படி பண்ணா இதுதான். அப்ப அங்க அது உபாதியா என்ன இருக்கு அப்படின்னா அந்த நீர் பசைன்றது உபாதியா இருக்கு. சரி, இது வந்து பெரிய விஷயங்கள் கிடையாது. மறுபடியும் ரெக்கார்டிங் கேட்கும் பொழுது வரைஞ்சி பார்த்தாலே போதும். வரைஞ்சி பார்த்தாலே அதெல்லாம் புரிஞ்சிடும். சரி, இது வந்து நம்ம பார்த்த 5 தவிர இது ஒரு 6வது ஹேத்வாபாசம். ஆனா ஹேத்வாபாசத்தை அன்றைதான் பிரிக்கிறார். அந்த என்ன சாதாரண அசாதாரணம் பார்த்தோமா, அசாதாரணம் ஹேத்வாபாசம் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே ஒன்னா கிளப் பண்ணிடுறாங்க. சாதாரணம் அசாதாரணம் அப்புறம் வந்து அனுபசம்ஹாரி அப்படின்னு அனுபசம்ஹாரி அப்படின்னா பார்க்கணும். இதெல்லாம் சேர்த்து சவிபிச்சாரம் அப்படின்னு ஒன்னா கம்பைன் பண்ணுவா. நம்ம பிரிச்சு பாக்குறது அப்போ 6 நம்ம பாக்குற கவுண்ட்ல இது 6வது. கிருஷ்ணன் சுவாமி. அடியன் சுவாமி நடுவுல கிரகிச்சுக்கலன்னு நினைக்கிறேன். நீர் பசைங்கிறது ஒரு ஃபிக்ஷனல் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேளா இல்ல உண்மையாவே? ஆமா, நிஜமாவே இப்ப கேஸ் அடுப்புலயே இருக்கு. கேஸ் அடுப்புல புகை வராது. நீர் பசை எங்க இருக்காங்க? புகை வர நீருக்கும் கேஸ் அடுப்புக்கும் என்ன சம்பந்தம்? நீர் வந்து புகையோடயே இருக்கும்னு சொன்னேல, அதுக்கும் கேஸ் அடுப்புக்கும் அந்த எரிபொருள்ல இந்தனத்துல நீர் பசை இருந்தாதான் புகையே வரும். விறகுல விறகு ஈரமாச்சுன்னா, விறகு ஈரமா இருந்தாதான் புகையே வரும். கேஸ் ஸ்டவ் வந்து ஆப்போசிட் எக்ஸாம்பிள். அதாவது அதுல நீர் பசை இல்ல, அதனால புகை வரல. ஆமா ஆமா. அப்போ புகை இல்லாத இடத்துல நெருப்பு இருக்குதுன்னு அதை ப்ரூவ் பண்ணிட்டோம். இண்டிபெண்டன்ட் ஆஃப் நீர் பசை. ஒரே நிமிஷம். அதுதான் இங்க நீ பார்த்ததே வேறுபாடு தான். புகையில்லாத இடத்துல நெருப்பு இருக்கு ப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படியா? பாக்குறது அது வேண்டாம், அது பாக்குறதுன்றது வேண்டாம். இல்ல பாக்குறது சொல்றேன். நம்ம வந்து அந்த இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு புகை இல்லாத இடத்துல நெருப்பு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம அது வந்து அதான் முக்கியம். சரியா? இன்னைக்கு பார்த்ததே நம்ம வந்து இன்ஃபர் பண்ணிட்டு நம்ம வேணா அது ப்ரூஃபா வச்சுக்கலாம் அப்படின்றதுதான். ஏன்னா நம்ம இந்த சாதாரண தோஷத்துல நம்ம ஏற்கனவே பார்த்து முடிச்சாச்சு. என்ன பார்த்தோம், நம்ம புகையில்லாத இடத்துலயும் நெருப்பு இருக்கும். அது நேரம் நம்ம பார்த்து முடிச்சாச்சு சாதாரணம் அப்படின்ற அந்த தோஷத்துல. இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா புகையில்லாத இடத்துல நெருப்பு இருக்கும் அப்படின்னு நேர்ல பாக்குற நம்ம பார்க்காம போனா நம்மளால இன்ஃபர் பண்ண முடியும். அதுக்குதான் இந்த உபாதி தேவைப்படுறது. உபாதின்றது தேவைப்படுறது. சுவாமி, ஜஸ்ட் ஒரு மோர் ஃப்ரம் அ லாஜிக் பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னன்னு சொல்ல தெரியல. ஈரம் பசை புகை இருக்கிற இடத்துல ஈரம் இருக்கணுங்கிறது வந்து என்ன, வெந்நீர் தண்ணி கொதிக்க விட்டா புகை வருது. இல்ல அந்த விஷயத்துக்கு நம்ம போகவே வேண்டாம். இதெல்லாம் வந்து நம்ம லாஜிக்காக மட்டும் யோசிப்போம். இந்த புகைக்கு வந்து தேவையே இருக்கும். இல்ல அதுக்கு இல்ல சுவாமி, நான் ஜஸ்ட் லாஜிக் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் புரியுது சுவாமி, அது புரியுது. ஜஸ்ட் தெரிஞ்சு